பாலகுமரனின் கங்கை கொண்ட சோழன் முதலாம் பாகம். இதில் மேலே தெரிகின்ற லிங்க் கார்டை கிளிக் செய்து கேளுங்கள். இந்த பதிவில் அடுத்த 3 அத்தியாயங்கள் உள்ளன. கேட்டு உணர்ந்து மகிழுங்கள். கேட்பதில் மகிழ்ச்சி. கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 24. அரிசியா? யாரிடம் இருக்கிறது அரிசி? எங்கே இருக்கிறது அரிசி? எதற்காக அரிசி? ஊரில் எல்லோரையும் விட்டுவிட்டு என்னிடம் வந்து காசு தருகிறேன், அரிசி கொடு, இது ராஜேந்திரர் கட்டளை என்று சொல்கிறாயே, எத்தனை திமிர் உனக்கு! வேளாண் என்றால் என்ன வேண்டுமானாலும் ஆடலாம் என்று நினைக்கிறாயா? அந்தணர்களுக்கு இழிவு காலம் என்றால் நீங்கள் உயர்ந்து விடுவீர்களா? எங்கள் தலையில் உட்கார்ந்து விடுவீர்களா? ஜாக்கிரதை, இங்கு உங்களால் வாழ்க்கை நடத்த முடியாது. அப்படி என்னால் செய்துவிட முடியும். என் சாபத்தை பெற்றுக்கொள்ளாதே என்று உரத்த குரலில் அந்த அந்தணர் சொல்ல, தெருவில் நடந்து போகின்றவர்கள் நின்று கவனித்தார்கள். சீராளன் அவர் எதிரே கைகட்டி நின்றான். நீங்கள் உரத்த குரலில் பேசுவதாலேயே நீங்கள் பேசுவது சத்தியமாகிவிடாது. நீங்கள் யாரிடம் மறுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். உன்னிடம்தான் மறுக்கிறேன். இல்லை, நான் அரிசி கேட்கவில்லை. அரிசி கேட்பது சோழ தேசத்து மாமன்னர் ராஜேந்திர சோழர். இந்த தொண்டை நாடும் நடுநாடும் அவருக்கு கட்டுப்பட்டது. அவருக்கு கப்பம் செலுத்துவது. இங்குள்ள சிற்றரசர்கள் அவருக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அரிசி தர மறுத்தால் அது பற்றி ராஜேந்திர சோழரிடம் முறையீடு செய்யப்படும். அது மட்டுமல்ல, ஏகவசனத்தில் பேசினீர்கள் என்று சொல்லப்படும். ராஜேந்திர சோழரை ஏகவசனத்தில் நான் பேசவில்லையே. ராஜேந்திர சோழரின் பிரதிநிதியாக வருகின்ற என்னிடம் ஏகவசனத்தில் பேசினீர்கள். அது ராஜேந்திர சோழரை எதிர்த்து பேசியது போல. அடடா, உங்கள் முன்பு கை கட்டி நிற்க வேண்டுமா? வாருங்கள் வாருங்கள் என்று பணிய வேண்டுமா? ஆமாம், நான் அரசரின் பிரதிநிதி. அவரிடமிருந்து களஞ்சுகள் பெற்றுக்கொண்டு வந்து உங்களிடம் அரிசி வாங்குவதற்காக வந்தேன். வேறெங்காவது போய் கேள், என்னால் தர முடியாது. இல்லை, அரசர் திருக்கடலை மல்லையிலிருந்து நேரே திருமயிலை வருகிறார். இங்கு அவருக்கு உணவு போட அரிசி வேண்டும். உங்களிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். 5 குதிர் அரிசி வைத்திருக்கிறீர்கள். அதில் ஒரு குதிரை உங்களுக்கென்று வைத்துக்கொண்டு மிச்சத்தை எங்களுக்கு தர வேண்டும். இது அரசு கட்டளை. மீறினால் என்ன செய்வாய்? ராஜேந்திர சோழரிடம் ஆட்சி காலத்தில் அந்தணர்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இல்லை என்பது அறிவீர்கள். இப்படி பேசினீர்கள் என்று தெரிந்தால் அவர் எதுவும் செய்யக்கூடும். ஏன், நீங்கள் பெரும்பாலும் அடிவாங்கக்கூடும். ராஜேந்திர சோழர் பிரம்படிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? என்னடா மிரட்டுகிறாயா? மறுபடியும் ஏகவசனம். இது கடைசி முறை. இன்னொரு முறை ஏகவசனத்தில் பேசினால் என்ன செய்வாய்? நானும் ஏகவசனத்தில் பேசுவேன். என்னையா, உன்னை விட எவ்வளவு வயசு அதிகம் தெரியுமா? அறிவில்லையே. வயது அதிகமானால் என்ன, யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியவில்லையே. முழு முட்டாளாக அல்லவா இருக்கிறீர்கள்? சீராளன் வேகமாக சீறினான். அவனுக்கு சீரும்படி அருள்மொழி சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் வந்தது. சீராளா, என்ன ஆயிற்று உனக்கு? பெட்டி பாம்பாக இருந்தாய். ஒருமுறை சோழ தேசம் போய்விட்டு வந்தால் நீயே மன்னனாகி விட்டதாக நினைப்பா? இந்த பகுதிக்கு நீதான் சிற்றரசனா? அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் வரும். ஏன், எழுதி கொடுத்து விட்டாரா? இல்லை, எழுதி கொடுத்தது உங்களிடமிருந்து அரிசி வாங்கச் சொல்லி ஓலை. என்னிடம் அரிசி வாங்கச் சொல்லி அரசர் ஓலை கொடுத்தாரா? ஆமாம். தொண்டை மண்டல நில உடைமையாளர்கள் அனைவருக்கும் பொதுவாக ராஜேந்திர சோழர் யுத்தத்திற்கு அரிசியும் பருப்பும் விலைக்கு தர வேண்டும். அது அரசு கட்டளை என்று எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஓலை படித்து பாரும் என்று நீட்டினான். அவர் படித்துவிட்டு முகம் சிவந்தார். இது முழு ஓலை அல்ல, இது பிரதி ஓலை. முழு ஓலை தனியாக வைத்திருக்கிறேன். இதை கிழித்துவிட்டு கொக்கரிக்காதீர். அதற்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன நடக்கும்? பிரம்படி வாங்கலாம். ராஜேந்திர சோழர் பிரம்படி உலகமெல்லாம் பிரசித்தம். ஒருமுறை வாங்கி பாருங்கள். சீராளா, அமைதியாகிரு. அடுத்து அந்தனர் உள்ளே புகுந்தார். அவர் நிலை கொள்ளாமல் பேசுகிறார். இதுவரை அவர் அரிசி விற்றதே இல்லை என்பதாக சொல்கிறார். ஆனால் அது பொய். அவருக்கு ஒரு குதிர் அரிசியே அதிகம். மிச்சம் இருக்கின்ற 4 குதிர் அரிசியும் அவர் விற்பதற்குத்தான் வைத்திருக்கிறார். ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை. அவருக்கும் அரசாங்கத்தின் நிலைமையும் அரசருடைய கோபமும் புரியவில்லை. ஏற்கனவே அந்தணர்கள் அரச கோபத்திற்கு ஆட்பட்டு ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேளாளர்கள்தான் முக்கியம் என்று தெள்ளத் தெளிவாக அரசர் சொல்லியிருக்கிறார். வேளாளருக்கு மேலாக கம்மாளர்களும் மரத்தச்சர்களும் அரசருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர் மூச்சு வாங்க பேசினார். ஆக இவர் சொல்வது முட்டாள்தனம். எனவே கொஞ்சம் அமைதியாக இரு. நான் வாங்கித் தருகிறேன். அப்படி உட்கார்ந்து கொள். அவன் திண்ணையில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொள்ள தெருவை வேடிக்கை பார்த்தான். தெருவில் உள்ளோர் அவனை பார்த்துவிட்டு கும்பிட்டார்கள். அவனும் பதிலுக்கு கும்பிட்டான். பார்த்தீர்களா, மயிலாப்பூருக்கு தெரிந்துவிட்டது யார் முக்கியம் என்று. சீராளனுக்கு, ஒரு இளைஞனுக்கு மயிலாப்பூர் மக்கள் பெரிய கும்பிடு போடுகிறார்கள். உங்களை கும்பிடவில்லை. உங்கள் கூச்சலை வேடிக்கை பார்க்கிறார்கள். பின்னால் போய் குரங்கு ஏன் குதிக்கிறது என்றும் பேசுவார்கள். அமைதியாக யோசனை செய். இது வேளாணர்களுக்கு உண்டான காலம். இந்த இடத்தில் ஏற்கனவே மக்கள் ஆதரவு நமக்கு இல்லை. எல்லோரும் வேறு வழியில்லாமல் நம்மை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக ஆடாதே. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு மணி அரிசி கூட தரமாட்டேன். நல்லது, அப்பொழுது நான் உனக்கு ஆதரவாக இருக்க முடியாது. சீராளா, வா, என் வீட்டில் இருக்கிறது. அரிசியை உனக்கு தருகிறேன்.
எனக்கு உண்டான அரிசி எவ்வளவு என்று நீயே தீர்மானம் செய்து கொள். அவர் கிளம்பினார். மயிலையில் பல பக்கங்களிலிருந்து அரிசி வாங்கப்பட்டன. அவைகள் எல்லாம் வெற்றிலை தோட்டங்கள் தாண்டி செலுங்கழுநீர் ஓடையில் இறங்கி மேலேறி அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டன. அவனுடைய வீட்டு வாசலில் மிக அழகாக வீரபத்ரர் சிலை இருந்தது. அந்த வீரபத்ரர் உருவம் சிவலிங்கமாக இல்லாமல் உருவமாக இருந்தது. வீரபத்ரருக்கு அருகே தனியாக அம்மன் சன்னதி இருந்தது. அந்த அம்மன் பெரிய உருவமாக இருந்தாலும் கையில் வில் ஊன்றி ஒயிலாக 6 கைகள் பல்வேறு ஆயுதங்கள் தாங்கி கம்பீரமாக இருந்தது. யுத்தத்திற்கு தயாராகும் புருஷ லட்சணமாக அந்த அம்மன் இருந்தாள். அவன் குலத்து பெண்கள் வீரர்கள். அவர்களால் ஆயுதம் ஏந்த முடியும், அவர்களால் அரசாட்சி செய்ய முடியும், அவர்களால் நியாய தர்மம் வழங்க முடியும் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள அந்தணர்களுக்கு அடங்கித்தான் இருந்தார்கள். அவர்கள் கற்றவர்கள், தெளிவானவர்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் இந்த தலைமுறையில் உள்ள அந்தணர்களுக்கு அந்த தெளிவு இல்லை. அவர்கள் தேவையில்லாமல் வேளாளர்களை இழிவு செய்தார்கள். வேளாளர்கள் சீறுகின்ற காலம் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தது. பொதுமக்கள் வேளாளர்களை நோக்கி நகர்ந்தார்கள். அவர்கள் அன்புக்கு பாத்திரமானார்கள். அவர்களை ஆதரிப்பதாக சொன்னார்கள். அந்தணர்களுடைய கர்வத்தால் மயிலாப்பூர் சாதாரண பிரஜைகளும் பாதிக்கப்பட்டார்கள். அரிசியெல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றி செலுங்கழுநீர் ஓடையில் இறங்கி பிறகு ஆட்களை வைத்து மேலேற்றி அவனுடைய அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போனான். மாளிகை முற்றத்தையும் கீழ் உள்ள கூடத்தையும் சுத்தமாக்கினான். வேப்பிலைகளை பொடி செய்து அரைத்து தரை முழுவதும் ஒழுக்கினார்கள். அது காய்ந்ததும் அரிசி கொண்டு வந்து கொட்டினார்கள். மாடியில் உள்ள கூடத்தில் அம்மாதிரி நடந்தது. வீட்டில் 2 அறைகள் தவிர மற்ற எல்லா இடத்திலும் அரிசிகள் குவிக்கப்பட்டிருந்தன. அவன் அரசாங்க கணக்கு சரிபார்த்து கொண்டிருந்தான். ஒரு களஞ்சி குறைகிறதே என்று முட்டிக்கொண்டான். அவன் மனைவி கவலையானாள். வீரபத்ரர் கோயிலுக்கு ஒரு தூக்கினை கொண்டு வந்தீர்களே, எப்படி வந்தது? யார் கொண்டு வந்தார்கள்? அவன் சட்டென்று மிரண்டான். அவள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தான். ஆமாம், நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன். நானே நேரடியாக வாங்கியதால் குறித்து வைத்துக் கொள்ள மறந்துவிட்டேன். மிக்க நன்றி. அவள் கைகளை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டான். நன்றாக இருக்கிறதே கதை. 4 பேர் நடமாடும் இடத்தில் கையை பிடிக்கிறீர்களா? அவள் செல்லமாக கோபித்துக் கொண்டாள். இல்லை, நான் நம்முடைய அறைக்கு வந்து தனியாக உன்னை கட்டிப்பிடித்துக் கொள்கிறேன் என்று பதில் சொன்னான். ஐயையோ, அத்தையிடம் கேட்க வேண்டும். அவள் பதறினாள். எதற்காக இது அத்தையிடம் கேட்க வேண்டும்? அத்தையிடம் கேட்டுவிட்டுதான் உங்களிடம் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். அத்தை ஆசீர்வதிப்பதுதான் நல்லது. அவள் ஓடிப்போய் அத்தையிடம் கேட்டாள். தாராளமாகச் செய். என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும். ஏகப்பட்ட பொறுப்புகள் அவனுக்கு. இத்தனைக்கும் நடுவில் உன்னோடு அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் எனக்கு அது போதும் என்று ஆசீர்வதித்தாள். அவள் ஓடிப்போய் குளித்துவிட்டு சீராக உடுத்திக்கொண்டு நெற்றிக்கு பொட்டிட்டு பூச்சூடி புருஷனுடைய இடம் தேடி ஓடி வந்தாள். அரைக்கதவு திறந்து பழத்தோடு உள்ளே நுழைந்தாள். உள்ளே அவள் புருஷன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். மெல்லப்போய் முதுகு தடவி எழுப்பினாள். அவன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த ஒரு களஞ்சி எங்கே இருக்கிறது, கண்டுபிடித்தாயா என்று கேட்டான். அவள் அவனை பரிதாபமாக பார்த்தாள். தூக்க கலக்கத்திலும் அரசாங்க பொறுப்புதானா? தூங்கு தூங்கு, நாளை பார்த்துக் கொள்ளலாம். அவள் மெல்ல அவனை படுக்கையில் சாய்த்தாள். அவனை அணைத்துக் கொண்டு படுத்தாள். கன்னங்களில் முத்தமிட்டாள். அவன் அசையாது கிடந்தான். அவன் உடம்பில் சூடு இருப்பது தெரிந்தது. அத்தனை களைப்பு, அத்தனை மூளை கொதிப்பு. என்ன செய்வது பாவம் என்று அவன் தலையை தடவிக் கொடுத்தாள். உறங்கிப் போனாள். திருமணம் ஆகி இத்தனை நாளில் ஒருமுறை கூட அவனை ஆறத் தழுவியது இல்லை. வாயார முத்தமிட்டது இல்லை. என்ன செய்வது என்று ஏங்கினாள். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அங்கு போய் முறையிடுவதுதான் நல்லது என்று அவளுக்கு தோன்றியது. மறுநாள் காலை பழத்தோடு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாள். புதிய வகை பூக்களெல்லாம் அவள் கூடையில் நிரம்பியிருந்தன. கபாலி கோவிலில் மதில் சுவற்றின் மீது வங்கக்கடல் மோதி உயரமாக எழுந்தது. அலைகள் சிறு துளிகளாக மாறி கோவில் முழுவதும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவள் போர்த்திக் கொண்டு உள்ளே போனாள். கடற்காற்று பீத்து அடித்தது. கருவறைக்குள் போனதும் சட்டென்று வெப்பமாயிற்று. உள்ளே மிக தெளிவாக ஒரு அதிர்வு உணர முடிந்தது. எல்லாம் வல்ல சிவனே, மருங்கல ரூபனே, மாங்கல்ய காப்பவனே, என் புருஷனை எனக்கென்று சில மணி நேரம் ஒதுக்கிக் கொடு என்று மனமுருக வேண்டினாள். உன் பொருள் உனக்குத்தான். யாரோ கருவறையில் உறக்கப் பேசிக் கொண்டு போனார்கள். அவளுக்கு உத்தரவு கிடைத்தது போல சந்தோஷமானாள். அர்ச்சகர் கொடுத்த பழங்களோடு வீடு திரும்பினாள். அவளை தாண்டி போன சிவாச்சாரியார் சட்டென்று திரும்பி பார்த்தார். ஐயா, அழைத்தீர்களா? இல்லை அம்மா, உன்னை தாண்டி போகும்பொழுது ஒரு தெய்வீக வாசனை வீசுகிறது. உடம்பு அதிர்கிறது. நீ அற்புதமான பெண் பிள்ளை. கற்புக்கரசி என்பது அந்த அதிரலில் தெரிகிறது. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசீர்வதித்தார். அவள் மேலும் சந்தோஷமானாள். துள்ளிக் குதித்து வீட்டிற்குள் வந்தாள். அவன் வெளியே போயிருப்பதாக செய்தி சொன்னார்கள். இந்த முறை திருவல்லிக்கேணி கடற்கரை ஓரம் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே பெரிய சதுப்பு நிலம் இருந்தது. சதுப்பு நிலத்துக்கு நடுவே கருவேலி மரங்கள் வளர்ந்திருந்தன. அங்கிருந்த ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக ஊருக்குள் புகுந்து விடுவதாகவும் திருவல்லிக்கேணியில் தாக்குவதாகவும் இன்னொரு கூட்டம் மயிலையை தாக்குவதாகவும் அவனுக்கு செய்தி வந்தது. நீ கோட்டையை கட்டிக்கொண்டு பிரமாதமாக கதவை தாழ் போட்டுக் கொள்கிறாய். எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆவது? தெருவில் 100 ஓநாய்கள் ஓடுகிறதையா
காவல் காக்கிறவன் வந்து என் வீட்டு கூரை மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நான் மேலே இருப்பது ஓநாயா ஆளா என்று தெரியாமல் பதறிக்கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? நாம் தாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? வீட்டிலே தாழ்பால் போட்டுக் கொள்ளலாம். திண்ணையில் படுத்து வேலிப்படலை தாண்டி ஓனாய் வருகிறதையா? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? இந்த சதுப்பு கூட்டத்தை அழிக்க வேண்டும். இந்த கருவேலி மரங்களை வெட்ட வேண்டும். இந்த ஓநாய்கள் அத்தனையும் அடித்துக் கொல்லப்பட வேண்டும். கூடாது, அவன் மறுத்தான். என்ன? இது ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண். கோட்டை மட்டுமே அரண் ஆகிவிடாது. இந்த மாதிரி கருவேலஞ்செடிகளும் சதுப்பு நிலமும் எதிரிகள் உள்ளே வராமல் இருக்க பாதுகாப்பாக அமைகின்றன. இது இயற்கை கொடுத்த வரம். இதை நாம் அழிக்கக்கூடாது. அப்பொழுது ஓநாய்கள் என்ன வரம்? அல்லது யாருக்கு உண்டான சாபம்? உனக்கில்லை, எனக்கு மட்டும்தானா? நான் மட்டும் அவஸ்தைப்பட வேண்டுமா? இந்த ஓநாய்கள் அழிந்தாக வேண்டும். அந்தனர் கத்தினார். அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். ஓநாய்களை தானே நின்று காவல் காப்பதாக சொன்னான். அடுத்த சில நாட்கள் இரவெல்லாம் குதிரை ஏறி ஓநாய்களை ஊருக்குள் வராமல் தீப்பந்தம் எரிந்து உள்ளே துரத்தினான். ஓநாய்கள் அவன் ஈட்டிக்கும் அம்புக்கும் பயந்தன. சதுப்பு நில காட்டுக்குள்ளேயே ஊளையிட்டு கிடந்தன. அவள் அவனுக்காக ஏங்கியபடி காத்திருந்தாள். ஒரு நாள் விடியலில் கொம்போதும் சத்தம் கேட்டது. உறங்கிக் கிடந்தவனை உலுக்கி எழுப்பினார்கள். அவன் இறங்கி ஓடிப்போய் பார்த்தான். திருக்கடல் மல்லையில் பறை அடிப்பவர்கள் வந்துவிட்டார்கள் என்றும் அவர்களுக்கு அன்று மதியம் கறி உணவு சமைத்து வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. அவன் அதற்கு தயாரானான். சோழர்களுடைய படையெடுப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது. அருள்மொழி தேவரை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். தன் மனைவிடம் தெரிவித்தான். அவள் சந்தோஷமாக சரி என்று சொன்னாள். அவள் கண்ணில் இருந்த ஏக்கம் அவனுக்கு தெரியவில்லை. அவன் மனம் முழுவதும் ராஜேந்திர சோழனும் வந்தியத்தேவரும் அருள்மொழிப்பட்டனும் பரமன் மலபாடியும் தான் நின்றிருந்தார்கள். மனைவி பற்றி அக்கறை அவனுக்கு சற்று குறைவாகவே இருந்தது. சிறிது நேரத்தில் வேறொரு எக்காலம் கேட்டது. என்ன என்று பார்த்தபோது பறை அரிப்பவர்கள் தாண்டி ராஜராஜ பிரம்மராயரும் உத்தம சோழ மிலாடுடையாரும் உத்தம சோழ கோனும் வருகிறார்கள் என்ற செய்தி அவனுக்கு வந்தது. அந்த படைகள் அவன் முன்னமே அறிந்திருந்தான். வாழ்முதுகு வீரர்கள் என்பது அவர்களுக்கு பெயர் என்றும் தெரிந்திருந்தது. பூரண கும்பத்தோடு அவர்களை வரவேற்க அந்தணர்களை நாடினான். அந்த அந்தணர் மறுத்தார். மற்ற அந்தணர்கள் ஒப்புக்கொண்டார்கள். பூரணகும்பம் தயார் செய்தார்கள். வேளாளர்கள் ஒன்று கூடினார்கள். மறவர்கள் வந்து நின்றார்கள். ஊர் மொத்தமும் கூட திருமல்லையில் எல்லையில் மந்தைகள் மேயும் புல்வெளி தாண்டி அந்த குதிரைப்படை துரிதமாக வந்தது. இவன் எதிரே வந்து நின்றது. குதிரை வீரர்கள் கிழக்கு நோக்கி திரும்பினார்கள். வரிசையானார்கள். உத்தம சோழ மிலாடுடையார் கீழே இறங்கினார். ராஜராஜ பிரம்மராயர் கீழிறங்கினார். ஆ, இந்த இளைஞனை எனக்கு தெரியும். அருண்மொழி தேவரோடு பார்த்திருக்கிறேன். ஆமாம், நானும் பேசியிருக்கிறேன். இதுதான் உங்கள் ஊரா? இதுதான் திருமயிலையா? இப்பொழுதுதான் முதலில் வருகிறேன். கபாலீஸ்வரர் கோவில் எங்கிருக்கிறது என்று ஆவலாக கேட்டார். அவர்களை பொற்குடத்தை தொட்டு தாங்கள் வருகையை வெளிப்படுத்தினார்கள். அவர்களை வரவேற்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. எக்காலங்கள் ஊதப்பட்டன. சங்கு முழங்கப்பட்டது. அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அவர்களை வரிசையாக தன்னுடைய இடத்திற்கு செழுங்கலை நீர் ஊடை தாண்டி அவன் அழைத்துப் போனான். பிரம்மாண்டமான வீட்டில் கொல்லைப்புறத்தில் உணவு தயாராகியிருந்தது. வீரர்கள் வரிசை ஆனார்கள். குதிரைகளுக்கு புல்லும் தண்ணீரும் காட்ட அந்த ஊர் பஞ்சமர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. குதிரைகளின் முதுகை அவர்கள் தேய்த்து விட்டார்கள். குதிரைகள் தட்டிக் கொடுத்தார்கள். கொள்ளும் புல்லும் குதிரை ஆவலாக தின்ன அவர்கள் நீர் காட்டினார்கள். மிகப்பெரிய மந்தாரை இலையில் சுட சுட பொங்கல் உணவும் காய்கறி சோறும் பரிமாறப்பட்டன. எல்லோருக்கும் தொன்னையில் பாயாசம் தரப்பட்டது. ஆட்டு மாமிசம் இல்லையா? மிலாடுடையார் கேட்டார். முதலில் வருகிறீர்கள், மாமிச உணவு வேண்டாம். கோவில் பிரசாதம் போல் இவைகளை தருகிறேன் என்று சொல்ல அவர் அந்த உணவை கண்ணில் ஒற்றிக்கொண்டார். வலித்து சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டார். இன்னும் கேட்டார். எல்லா வீரர்களும் வயிறு புடைக்கு சாப்பிட்டார்கள். அங்கங்கே படுத்துக் கொண்டார்கள். குடிப்பதற்கு நீரும் மோரும் அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. அயர்ந்து உறங்கினார்கள். மிலாடுடையாரையும் ராஜராஜ பிரம்மராயரும் உத்தம சோழ கோனையும் அவன் வீட்டிற்கு அழைத்துப் போனான். மனைவியை அறிமுகப்படுத்தினான். என்ன நிறம்? மறவர்களுக்கு இப்படி ஒரு நிறம் இல்லையே. நீ மறவனா வேளாண்ணா? நான் வேளாளன். ஆஹா, அப்படியும் நான் இப்படி ஒரு நிறத்தை பார்த்ததில்லையே. உன் மனைவி தங்க நிறமாக அல்லவா இருக்கிறாள்? உத்தம சோழ மிலாடுடையாரை வியக்க அவள் வெட்கப்பட்டாள். பெரிய பெரிய கண்கள், மிக அழகு, மிக அழகு. உன் பெயர் என்னம்மா? என் பெயர் தாமரை செல்வி, அவள் மிருதுவான குரலில் சொன்னாள். குரலில் வீணையின் நாதம் போல் இருக்கிறது. வாழ்க வாழ்க, நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். மிலாடுடையார் ஆசிர்வதித்தார். அவள் மறுபடியும் ஏங்கினாள். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு படை வீரர்களை அறிமுகப்படுத்தினான். பிற்பகல் அலைகடல் மோதும் மதில் சுவருடைய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனார்கள். தனித்த பூஜை அலங்காரங்கள் நடைபெற்றன. ராஜராஜ பிரம்மராயர் கபாலி கோவிலுக்கு தன் சார்பாக விளக்கெரிப்பதற்கு 3 பொன் களஞ்சுகள் கொடுத்தார். உத்தம சோழ கோன் வெள்ளிக்காசுகள் கொடுத்து மாதம் ஒரு நாள் ராஜேந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தின் போது வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் சர்க்கரை பொங்கல் பரிமாறச் சொன்னார். சாதங்கள் சுவையாக இருந்தன.
ஆனால் அடுத்து வரும் படை வீரர்கள் கரிசோறு எதிர்பார்ப்பார்கள். பறை அளிப்பவர்களுக்கு கரிசோறு நிச்சயம் வேண்டும். இருக்கிறதா? இருக்கிறது. அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். உங்களுக்கு பிரசாதமாகத்தான். புரிகிறது, புரிகிறது. அது பரவாயில்லை என்று பிரம்மராயர் சமாதானம் செய்தார். படை வீரர்களுக்கு என்ன உணவு என்று கேட்க அவன் தன் வீட்டிலுள்ள அரிசி குவளை காண்பித்தான். அவர்கள் திருப்தியானார்கள். வேறேதேனும் பிரச்சனை இருக்கிறதா? அவன் மௌனமாக இருந்தான். அவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்தார்கள். ஆனால் ராஜராஜ பிரம்மராயர் சட்டென்று நின்றார். உன்னைத்தான் கேட்கிறேன். வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? பிரச்சனை ஒன்றும் பெரிதாக இல்லை. சரி, சிறிதாக என்ன பிரச்சனை? சில அந்தணர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். ஏன்? அரிசியை விற்பதற்கு முடியாது என்று சொல்கிறார்கள். யாருக்கு விற்க முடியாது என்கிறார்கள்? ராஜேந்திர சோழருக்கு விற்பதற்கு இல்லை என்கிறார்கள். என்ன? சீறினார். 4 குதிர் அரிசி இருக்கிறது. 4 குதிரும் எனக்கு வேண்டும். நான் வேண்டுமானால் எந்த விலைக்கு விற்பேன். எதற்காக நான் ராஜேந்திரருக்கு விற்க வேண்டும் என்று கொஞ்சம் எகத்தாளமாக பேசுகிறார்கள். அப்படியா? இங்கு தலைமை ஏற்பது யார்? அந்தணர்கள்தான். அந்தணர் சபைதான் இங்கு எல்லா முடிவும் செய்கிறது. அந்தணர் சபையை கூட்டச் சொல். இன்றிரவு அந்தணர் சபையில் பேசுகிறேன். அன்று அவன் அந்தணர் சபையை கூட்டச் சொன்னான். யார் கூட்டச் சொன்னது? ராஜராஜ பிரம்மராயர். அட, அந்தணரா? அருண்மொழிப்பட்டருடைய சகோதரன் அல்லவா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இவர் பிராமணர்தான். ஆனால் அருண்மொழிப்பட்டரோட சம்பந்தப்பட்டவர் இல்லை. அருண்மொழிதான் கொஞ்சம் அட்டகாசமான ஆள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் அந்தணர்தானே? ஒரு அந்தணர் குறைவை அறிந்து கொள்வார் என்று அந்த கோபமான அந்தணர் வேகமாக பேசினார். அன்று மாலை அந்தணர்களுடைய சபை கூடியது. சபைக்கு மக்கள் எழுந்து வணக்கம் செலுத்தினார்கள். சபை மக்களை ஆசிர்வதித்தது. அதற்கு பிறகு ராஜராஜ பிரம்மராயரும் உத்தம சோழ மிடாருடையாரும் உத்தம சோழ கோனும் உள்ளே நுழைந்தார்கள். பொதுமக்கள் எழுந்து நிற்க அவர்கள் பொதுமக்களை தனித்தனியாக குசலம் விசாரித்தார்கள். உள்ளே ஏறினார்கள். அந்தணர்கள் உட்கார்ந்திருந்த திண்ணைக்கு முன்பு நாற்காலி போட்டுக்கொண்டு அந்தணர்களுக்கு முதுகு காண்பித்தார்கள். அந்தணர்கள் முகம் மாறியது. நாங்கள் உங்களை சந்திக்கத்தான் வந்திருக்கிறோம். இன்று மதியம் நீங்கள் போட்ட உணவு அற்புதம். மயிலாப்பூர் அரிசியும் பருப்பும் இன்னும் சுவையாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட உணவை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. யார் சர்க்கரை பொங்கல் செய்தது? அவருக்கு தங்கக்காப்பு போட வேண்டும் என்று சொல்லி சர்க்கரை பொங்கல் செய்தவருக்கு சிகப்பு பட்டு துணியை போத்தினார். கோவிலுக்காக உத்தமகோன் 3 களஞ்சு நெய் வார்ப்பதற்கு கொடுத்தார். மக்கள் தங்கள் கோவிலை கொண்டாடுவது குறித்து சந்தோஷமானார்கள். உங்களுக்கு என்ன குறை என்று ராஜராஜ பிரம்மராயர் கேட்க மக்கள் மௌனமாக இருந்தார்கள். உங்கள் குறை என்ன என்று ராஜேந்தர் கேட்டு வர சொன்னார். உங்களுக்கு என்ன குறை? ஊரு 2 பட்டுக்கு இருக்கிறதையா? ஒரு வேளாளர் எழுந்து நின்று சொன்னார். என்ன 2 பட்டு? நன்றாகத்தானே இருக்கிறீர்கள். ஒன்றும் சண்டை சச்சரவு காணமே. இல்லை, அந்தணர்கள் ஒரு பக்கமும் வேளாளர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அதற்கு நடுவிலே நாங்கள் மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம். நான் கம்மாளன், கருந்தட்சன் வேலை செய்கிறவன். என் வேலையை முடித்துக்கொடு, உன் வேலையை முடித்துக்கொடு என்று இருவரும் மாறி மாறி பேச யாருக்கு நான் சலுகை செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறேன். அந்தணர்கள் மிக வேகமாக பேசுகிறார்கள். அந்தணர்கள் என்ன வேலை கேட்கிறார்கள்? உழுகலப்பை தட்டிக்கொடு என்று கேட்கிறார்கள். வேளாளர்கள் என்ன வேலை கேட்கிறார்கள்? வேளாளர்களும் உழுகலப்பை கேட்பதோடு ஆயுதங்களையும் கேட்கிறார்கள். எதற்காக ஆயுதம்? இரவு இங்கு காவல் காப்பது மறவர்கள் அல்ல. மறவர்கள் இங்கு மிக குறைவு. வேளாளர்கள்தான் காவல் காக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்குத்தானே முன்னுரிமை தர வேண்டும். ஒரு தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம் அல்லவா? அதைவிடவா உழுகலப்பை முக்கியம்? உழுகலப்பை எப்படி உருப்படியாக செய்ய முடியும்? தேசத்தை காவல் காக்கின்ற வேலை செய்தால்தானே செய்ய முடியும். எனவே வேளாளர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று சொல்ல பின்பக்கத்திலிருந்து கனைப்பு சத்தம் கேட்டது. யார் கனைத்தது? எதற்காக கனைக்கிறீர்கள்? ராஜராஜ பிரம்மராயர் வெடுக்கென்று கேட்டார். கனைத்தவர் எழுந்து நின்றார். எங்களுக்கென்று சில குறைகள் இருக்கின்றன. கேட்கிற பொழுது சொன்னால் போதும், அதுவரை போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று பணிந்து பேசியவரை மிரட்டி அனுப்பினார். வேறு என்ன குறைகள் இருக்கிறது? அந்தணர்கள் மற்றவர்களை இழிவாக நடத்துகிறார்கள் ஐயா. தங்கள் எதிரே உட்காரக்கூடாது என்று சொல்கிறார்கள். இங்கு சீராளன் என்பவர்தான் வேளாண் தலைவராக இருக்கிறார். அந்த சீராளனை அவர்கள் உட்கார விடுவதில்லை. அவர்கள் எதிரே கைகட்டி நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து பேசுகிறார்கள். இது நன்றாகவா இருக்கிறது? அந்தணர்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மற்றவர்களும். மற்றவர்கள் முக்கியம் என்று இவர்கள் நினைப்பதே இல்லை. இவர்களுக்கு எதிரே தொலைதூரத்தில் கைகட்டி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோழ தேசத்தில் அவ்விதம் இல்லை. எல்லோரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள். கருந்தட்டார்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர்கள் அவ்விதம் செய்வதே இல்லை. ஐயா, நான் மரவேலை செய்கிறேன். குறிப்பாக ஏற்றம் செய்வது என்னுடைய வேலை. இங்கு செழுங்கலை நீர் ஓடை என்று அருமையான ஓடை இருந்தாலும் அந்த நீர் பல வழிகளில் பிரிந்து கேணியில் பாய்கிறது. கேணிகளில் உள்ள நீரைத்தான் நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆக எல்லா வயல்களிலும் ஏற்றம் இருக்கிறது. ஏற்றத்தின் முன்னும் பின்னும் நடந்து அவர்கள் நீர் இறைக்கிறார்கள். ஏற்றம் எண்ணெய் வார்க்கப்பட வேண்டும். அடிக்கடி சரி செய்யப்பட வேண்டும். அப்படி செய்வதற்கு பல பலத்த போட்டி இருக்கிறது.
தங்களுடைய ஏற்றங்கள் சரி செய்யாவிட்டால் மிக கடுமையாக சபிக்கிறார்கள். என்னவென்று? நீ நாசமாகப் போவாய், உன்னுடைய தேசம் நாசமாகப் போகும், என்னை எந்த தேசமும் ஏற்கும், உன்னை உன் வீடு தவிர வேறு எதுவும் ஏற்காது என்றெல்லாம் பேசுகிறார்கள். பேசியவர் யார்? ஒரு அந்தணர். எந்த அந்தணர் என்று தெரியுமா? தெரியும். அவன் சுட்டி காட்டினான். தயவு செய்து இப்படி வாரும். ராஜராஜ பிரம்மராயர் அவரை அழைக்க அவர் வந்து நின்றார். தவறு செய்கிறவர்களை பிரம்பால் அடிக்கும் உரிமை ராஜேந்திர சோழர் எனக்கு கொடுத்திருக்கிறார். வாழ் முதுகு குதிரைப்படையின் தளபதி நான். கீழை சாளுக்கியம் நோக்கி யுத்தத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். இங்கு அமைதி ஏற்பட்டால்தான் யுத்தம் சரிவர நடக்கும். இங்கு அரிசி கொடுக்க மறுத்தால், அரிசி கொடுப்பவரை தடுத்தால் மிக கடுமையாக நான் நடந்து கொள்வேன். இது முதல் எச்சரிக்கை. அடுத்த முறை எச்சரிக்க மாட்டேன். பிரம்பால் உடம்பு முழுவதும் அடிப்பேன். நான் அந்தணன். அவர் சீறினார். அப்படியா? அந்தணரை அடிக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா? யார் சொன்னது? மனுதர்மத்தில் சொல்லியிருக்கிறது. அந்தணரை அடித்தால் அது மிகப்பெரிய பாவம். காராம்பசுவை கொன்ற பாவம். இதோ அந்த காராம்பசுவை கொன்ற பாவம் எனக்கு வரட்டும். ராஜராஜ பிரம்மராயர் கையிலிருந்த பிரம்பை உருவினார். அவர் முதுகை குறிவைத்தார். ஓங்கி ஒரு அடி வைத்தார். சொடேர் என்ற சத்தம் அங்கு கேட்டது. கங்கை கொண்ட சோழன். அத்தியாயம் 25. திருபுவனமாதேவி அத்தையிடம் போய் விடை பெற்று வர வேண்டும். அத்தனை பேரையும் வரச்சொல். அத்தைக்கு கொடுப்பதற்கு பழங்களையும் புஷ்பங்களும் எடுத்துக்கொள். அத்தைக்கு மேலே போர்த்திக் கொள்ள சீன பட்டியல் சால்வை ஒன்றை எடுத்துக்கொள். குந்தவை வரச் சொல்ல வேண்டாம். என்னுடைய மனைவியார் மட்டும் வந்தால் போதும். அதிகாரிச்சிகளை முன்னே அனுப்பி என் வருகையை தெரிவித்துவிடு. அத்தை தயாராக இருக்கட்டும். அவருடைய அந்தப்புறத்தில் திடுமென்று நுழைவது நன்றாக இருக்காது. ராஜேந்திர சோழர் கட்டளையிட அவர்கள் எல்லோரும் பரபரப்பானார்கள். சீக்கிரமே கையுறையலோடு தயாரானார்கள். திருபுவனமாதேவி கிளம்பலாம் என்று சொன்னதும் மன்னர் சால்வையை மேலே போர்த்திக் கொண்டு உடைவாளை இடுப்பில் தருத்திக் கொண்டு தன்னுடைய அந்தப்புறத்திலிருந்து குந்தவையாரின் அந்தப்புறத்திற்கு நடுவே உள்ள சிறிய பாலத்தை கடந்தார். அது ஒரு திறந்த வெளிப்பாலம். அங்கிருந்து பார்த்தால் அரண்மனை வாசல் தெரியும். அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் கூட்டம் அதிகம் இருந்தது. சற்று நேரம் அதனை கவனித்துவிட்டு அவர் தொடர்ந்து நடந்தார். அவர் வந்ததும் வாசற்கதவு பளிச்சென்று திறக்கப்பட்டது. அதிகாரிச்சிகள் கவனித்து திறக்கிறார்கள் என்று தெரிந்தது. முன்னே ஒரு அதிகாரிச்சி வணங்கி வழிகாட்டி கொஞ்சம் இருளான அந்த இடத்தில் விளக்கொலியை காட்டியபடி இன்னொரு பெண்மணி நடந்து வந்தாள். திரும்ப மறுபடியும் வெளிச்சம் வந்தது. நீண்ட மேற்கத்திய நடையில் நடந்து போய் குந்தவையாரின் அறைக்குள் நுழைந்தார். ஆசனத்தில் அமர்ந்திருந்த குந்தவையார் எழுந்து நின்று, வருக வருக, மன்னரே வருக என்று கை நீட்டி வரவேற்றார். நான் ராஜேந்திரன், உங்களுடைய மருமகன். உங்களை காண வந்திருக்கிறேன் என்று பணிவோடு மன்னர் கை கூப்பினார். என்னதான் நீ எனக்கு உறவானாலும், என்னதான் என்னுடைய தம்பியின் பிள்ளையானாலும், இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, முடிசூடிய மன்னன், பண்டித சோழன், வீரச்சோழன், உன்னை நான் எழுந்து நின்று வரவேற்காமல் வருக வருக மாமன்னா என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? உள்ளே வா. ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள் என்று ராஜேந்திர சோழரின் மனைவியருக்கு கட்டளையிட அவர்கள் உள்ளே வந்தார்கள். 2 பேரும் மிக நீண்ட ஒற்றை ஆசனத்தில் மூளைக்குருவராய் உட்கார்ந்து கொண்டார்கள். நடுவில் உள்ள ஆசனத்தில் தட்டுகள் வைக்கப்பட்டன. என்ன சம்பிரதாயமடா இது? ஒரே வீட்டிற்குள் மாறி மாறி தட்டுகள் கொடுத்து கொள்ள வேண்டுமா? அவன்தான் சொல்லுகிறான் என்றால் நீங்கள் அதற்கு மேல். குந்தவை அத்தை அழுத்துக் கொண்டாள். முக்கியமான காரியமாக கிளம்புகிறேன். ஆகவே சொல்லிவிட்டு போகலாம் என்பது என் எண்ணம். அப்படி சொல்லும் பொழுது வெறும் கையோடு போக வேண்டாம் என்பது என் எண்ணம். தெரியும் ராஜேந்திரா, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று யூகிக்க முடிகிறது. ஆனாலும் உன் வாயால் சொல், என்ன விசேஷம்? அத்தை, தஞ்சையை விட்டு இடம்பெயர்த்து ஜெயங்கொண்டத்தில் நான் கட்டியிருக்கின்ற அரண்மனைக்கு குடிபெயரப் போகிறேன். முக்கால்வாசி வேலைகள் முடிந்துவிட்டன. இன்னும் சிறிது வேலைகள் இருக்கின்றன. சுண்ணம் அடிப்பது போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மர நாற்காலிகள், கட்டில்கள், பஞ்சுமெத்தைகள், பரணைகள் போன்றவை போக வேண்டும். சமையல் அறைக்கு உண்டான விஷயங்கள் போக வேண்டும். குளிப்பதற்காக மேல்நிலை தொட்டி கட்டி கயிறுகள் மூலம் தண்ணீர் ஏற்றி அங்கிருந்து குளியல் அறைக்குள் அருவி போல் தண்ணீர் கொட்டுவதற்கு ஏற்பாடு ஆகியிருக்கிறது. நீர் ஊற்றுப்போல் சில விஷயங்களை செய்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. நித்த வினோத பெருந்தச்சன் அற்புதம் செய்கிறார். குளியல் அறையை பார்த்ததும் அப்போதே குளிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் தயாராகவில்லை என்று கைவிரித்து விட்டான். ஆமாம், நீரில் நீ கூத்தடிக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் போதாதே என்று அத்தை சொல்ல அங்குள்ள அவன் மனைவிகள் வெட்கப்பட்டு சிரித்தார்கள். வீரமாதேவி, எப்படி இருக்கிறாய்? அத்தை திரும்பி வீரமாதேவியை கனிவுடன் பார்த்தாள். சரியாகிவிட்டது, நலமாகிவிட்டேன். ஆனால் இவர் என்னை அழைத்து கொண்டு போக மாட்டேன், பறவையாரை அழைத்துப் போகிறேன் என்று சொல்கிறார். பறவையா? போருக்கா? என்ன இது விளையாட்டு? அவள் கொஞ்சம் நொய்மையான பெண் அல்லவா? எத்தனை நாள் நொய்மையாக இருப்பது? கொஞ்சம் வலுவர வேண்டும் என்பதற்காகத்தான் போர் பார்க்க அவளை அழைத்துப் போகிறேன். அதுவும் தவிர என் உணவுக்கு என்னுடைய அதிகாரிகளை மட்டும் நம்பாமல் சற்று சரியாக உணவு கொடுக்க தெரியும் என்பது என்னுடைய எண்ணம். வீரமாதேவி வேண்டாமா? இல்லை, பிற்பாடு அழைத்துப் போகிறேன்.
அதைத் தவிர வேறு ஒரு வேலை வீரமாதேவிக்கு இருக்கிறது. என்ன வேலை? நான் இந்த இடம் விட்டு நகர்ந்ததும் ஒரு நல்ல நாள் பார்த்து இவர்களையெல்லாம் நீங்கள் ஜெயங்கொண்டத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். என்ன தேதி என்பதை கிருஷ்ணராமன் குறித்து தருவார். அப்படி நேரம் குறித்து தந்த பிறகு இவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு குடிபெயர வேண்டும். அந்த குடிபெயர்தல் வீரமாதேவியின் தலைமையில் செயல்பட வேண்டும். அவர்களை அன்போடும் ஆசியோடும் நீங்கள் வழியனுப்ப வைக்க வேண்டும். என்னுடைய இடம் இப்பொழுது உங்களுக்கு சொந்தம். நான் குடியிருந்த அறையில் நீங்கள் வந்து குடியேறலாம். இல்லை, இந்த இடம் விட்டு நான் நகரப்போவதில்லை. நீ குடியிருந்த இடத்தில் உன்னுடைய மைந்தர்கள் யாரையாவது குடிவை. சரி, உங்களுக்கு வேண்டாம் என்றால் என்னுடைய இடத்தை என் மகன் ராஜராஜாதித்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வரமாட்டீர்கள் என்று தெரியும். இருந்தால் உங்களுக்குத்தான் முதல் உரிமை என்று சொல்வதற்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன். ராஜராஜாதித்தன் எப்பொழுது இந்த இடத்திற்கு குடிபெயரலாம் என்று ஆவலோடு இருக்கிறார். உன்னுடைய தகப்பனாருக்கு 16 மனைவிகள். இப்பொழுது சிலர்தான் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து விட்டு வா. நான் ஆள் அனுப்பியிருக்கிறேன், வந்து விடுவார்கள். எல்லோருமே நோன்பு நோற்று துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆசிகள் உனக்கு உண்டு. பெண்கள் பலர் வர ராஜேந்திர சோழர் எழுந்து நின்றார். கைகூப்பினார். ஒவ்வொரு பெண்ணாக போய் பணிந்து நின்றார். யார் யார் என்று முகம் பார்க்கவில்லை. தகப்பனுடைய மனைவியார் என்பது நன்கு தெரிந்தது. எல்லோரும் அவர் தலையை தொட்டு ஆசிர்வதித்தார்கள். வெற்றி உனதே என்று சொன்னார்கள். மெல்லப்பின் அடைந்தார்கள். மறுபடியும் ஆசனத்தில் குந்தவைக்கு அருகே ராஜேந்தர் அமர்ந்து கொண்டார். சரி, என் புருஷன் எங்கே? நீ வந்து சொல்வது போல அவர் சொல்லிக் கொள்வாரா, அல்லது ஒன்றும் சொல்லாமல் உன்னோடு ஓடிப்போய் விடுவாரா? அம்மா, அவர் வாசல் காத்து கொண்டிருக்கிறார். ராஜேந்திர சோழர் போன பிறகுதான் வரலாம் என்கிறார். என்ன கொடுமையடா இது? ராஜேந்திரா, ஏன் இப்படி என் புருஷனை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் என்று சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். வர சொல் அவரை. நான் இருக்கும்போது வருவதற்கு என்ன தயக்கம்? ராஜேந்திரர் கட்டளையிட்டார். இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம். வீரமாதேவி பேசினார். எதற்கு தயக்கம்? ஏன் அப்படி சொல்கிறாய்? ராஜேந்திரர் கேட்டார். அவர் கட்டிக்கொண்ட அத்தையின் கன்னங்களில் முத்தம் விட்டு விடைபெறலாம் என்று ஆசைப்படலாம். அத்தைக்கு அது சரியாக வருமா? அல்லது அவருக்குத்தான் நன்றாக இருக்குமா? நீங்கள் இருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாதல்லவா? புரிந்துவிட்டது. குந்தவையார் உரக்க கத்தினார். உன் கன்னத்தில் முத்தமிட்டு ராஜேந்திரன் போக வேண்டும் என்று சூச்சமாக சொல்கிறாய் இல்லையா என்று சொல்ல மீண்டும் சிரிப்பொலி எழுந்தது. வந்தியத்தேவர் உள்ளே நுழைந்தார். வாழ்க மருமகனே என்று கை உயர்த்தினார். வாருங்கள் மாமா. அவர் எழுந்து கை கூப்பினார். அத்தையிடம் விடை பெறுவதற்காக வந்தேன். ஜெயங்கொண்டத்தில் இடம் பெறுவதற்காக உத்தரவு கேட்டேன். அவர்கள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நாள் பார்த்து என் மனைவரை அனுப்பி வைக்கச் சொன்னேன். மற்றபடி கீழே சாளுக்கியத்தில் நிலைமைகள் நீங்கள் அத்தையிடம் பேசியிருப்பீர்கள். அத்தைக்கு தெரியாத ஒரு விஷயமும் இங்கு நடக்காது. அத்தை, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். அந்த வணிகர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களின் 3 பேருக்கு கை பிரித்தாகிவிட்டது. இன்னும் 3 பேருக்கு கை பிரிபடவில்லை. அப்படி பிரிந்தாலும் ஒரு கை நன்றாக இயங்காது. அவ்வளவு ஒட்டிப்போய் இருக்கிறது. என்றாலும் நிச்சயமாக பிரித்து விடலாம். ஒரு கையாவது இயங்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வலி அதிகம் இருக்கிறதா? இல்லை, வலியே இல்லாது நன்றாக செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு சில விரற்கடைதான் அறுக்கிறார்கள். மருந்து போட்டு மறுபடியும் ஒட்டி விடுகிறார்கள். மறுபடியும் அறுக்கிறார்கள். நிதானமாக வேலை செய்து கையை பிரித்து எடுக்கிறார்கள். 2 கையுமே இயங்க வேண்டும் என்பதுதான் ஆசை. சிலருக்கு அது முடியாது என்றதும் அவர்களுக்கு கவலை. தொடர்ந்து கைக்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தால் 2 கைகளுமே வேலை செய்யும் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன கோரமடா, அந்த கை இரத்த விளாராக கிடக்கிறது. அள்ளி அள்ளி சாப்பிட்டவன் அம்மா, எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவன். எனக்கேன் இந்த கதி என்று அந்த வணிகர்கள் அழும்பொழுது மிக வேதனையாகிருக்கிறது. கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம், வணிகர்களை அடித்து விரட்டலாம், கையறுத்து கொடுமை செய்கிற பொழுது இது சாதாரணமான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. சோழ தேசத்தின் மீது காழ்ப்பாக எனக்கு தெரியவில்லை. வேறு என்னமோ இருக்கிறது. குந்தவை குமரினார். என்ன என்று நினைக்கிறீர்கள் அத்தையே? இது மத சம்பந்தமான விஷயமாக இருக்கிறது. நீ என்ன சாமி கும்பிடுவாயா? இப்படிதான் கும்பிடுவாயா? சிவனை கும்பிடுவாயா? விஷ்ணுவை கும்பிடுவாயா? இப்படியே கும்பிட்டு கொண்டே இரு என்று சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியே அறுத்திருக்கிறார்கள். எனவே இது மத துவேஷம். புத்தர் என்கின்ற பெயரில், அமைதி என்கின்ற பெயரில், அன்பு என்கின்ற பெயரில் ஒரு குழு செய்கிற அட்டகாசம். புத்த பிட்சுகள் சொல்லாமல் ஒரு குழுவிற்கு இப்படி ஒரு எண்ணம் வராது. அரசியல் ரீதியான சண்டையாக இருந்தால் கூட பொறுத்துக் கொள்ளலாம். சைவ சமயத்திற்கு எதிராக, வைணவ சமயத்திற்கு எதிராக, பரத கண்டத்திற்கு எதிராக சண்டை என்றாலும் இது அடித்து நொறுக்கப்பட வேண்டும். மறுபடியும் குந்தவையாரிடமிருந்து சீரல் எழுந்தது. மனதில் அந்த எண்ணம் இருக்கிறது அத்தையே. நான் வெகு நிச்சயம் செய்வேன். கடாரத்திற்கும் காம்போஜத்திற்கும் போக வேண்டிய காரணங்கள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சேர தேசத்து போர்க்கலன்கள் வந்து நாகையில் தங்கியிருக்கின்றன. அந்த போர்க்கலன்கள் மிக பெரிதாக இருக்கின்றன, மிக பாதுகாப்பாக இருக்கின்றன. அந்த நாவாய்களை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அது போதாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த நாவாய்கள் வணிகர்களுக்கு வாரித்தரப்போகிறேன். கிட்டத்தட்ட 16 நாவாய்கள் அங்கு தயாராக இருக்கின்றன. அந்த மரக்கலன்கள் அத்தனையும் அவர்களுக்கே. அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக இந்த பரிசை தரப்போகிறேன்.
அற்புதம், வேற என்ன விஷயம்? குந்தவை உன்னுடைய மருமகள், ராஜேந்திர சோழரின் தங்கை. அவளை பற்றியும் நீ கவனம் கொள்ள வேண்டும். அந்த பெண் பித்து பிடித்தது போல இப்பொழுது தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறாள். அவளை பேசி மனப்பக்குவம் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான காரியம். வந்தியத்தேவர் பேசினார். ஒரு மனநிலை பிழன்றவரை அரண்மனையில் வைத்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அவருடைய ஜாதகத்தில் இது மிக மோசமான நேரம். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணராமன் இன்று காலை சொன்னார். அதை உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நல்ல வேளை, எனக்கு மறந்து போயிற்று. குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் வேறு ஒரு விஷயமும் செய்ய வேண்டும் ராஜேந்திரா. என்ன அத்தையே? நாம் சில விஷயங்களை எளிதாக மறந்து விடுகிறோம். நான் எதையும் மறக்கவில்லையே. மறந்துவிட்டாய் ராஜேந்திரா. ஒரு பள்ளிப்படை கோவில் எழுப்பினாயே, ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம், என்னுடைய சிறு தாயார் பஞ்சவன் மாதேவிற்கு பள்ளிப்படை எழுப்பினேன். பஞ்சவன் மாதேவி யார்? நடனப் பெண்மணி. அணுக்கி, மனைவி கூட இல்லை. ஆனால் அவளுக்கு பள்ளிப்படை எழுப்பினாய் ஏன்? பஞ்சவன் மாதேவி ஒரு உத்தமமான பெண்மணி. ராஜராஜரை உருவாக்கியவர். ராஜராஜர் மீது மிகுந்த காதல் உடையவர். உன் தந்தைக்கு மிக பிரியமானவர். அவருடைய தோல் சாய்ந்து கொண்டுதான் அவர் ராஜாங்கத்தை செவ்வனே நடத்தினார். அவளும் அவருக்காக ஆதரவாக இருந்தாள். அந்த காரணங்களினால் தானே நம் எல்லோரையும் கொண்டாடப்பட்டு சிவகதி அடைந்தார். அவளுக்கு பள்ளிப்படையும் எழுப்பினாய். பழவேட்டரையர் வம்சமான அந்த அழகிய பெண்மணிக்கு அவ்வளவு பெரிய கோவில் எழுப்பினாயே, அதை பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்தாயா? உள்ளுக்குள்ளே காராமணி தோட்டம் போட்டு வாழை மரங்கள் வளர்த்திருக்கிறார்கள். கோவிலுக்குள்ளே உழுது பயிரிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிரிட நிலமாயில்லை. அந்த கோவிலை கவனித்துக் கொள்கிறவர் அங்கிருந்தபடியே பாசனம் செய்யலாம். கேணி இருக்கிறதே, இறைத்துக் கொள்ளலாம் என்று இம்மாதிரி செய்கிறாராம். முதலில் காய் போட்டாராம், இப்பொழுது காராமணி தோட்டம் போட்டிருக்கிறாராம். சரியானபடி நாம் காவல் போடவில்லை. அங்குள்ள அந்தணர்கள் வேளாளர்கள் மிரட்டி உங்கள் வேலை பூஜை செய்வது, அதை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட அந்தணர்கள் எதுவும் தெரியாது என்று கைவிரிக்கிறார்கள். ஆனால் பூஜை ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. பூஜை மட்டும் ஒழுங்காக நடந்தால் போதுமா? கோவிலைச் சுற்றி காராமணி தோட்டமும் வாழைத் தோட்டமும் இருந்தால் பாம்புகள் நகராதா? பாம்புகள் நகர்ந்தால் சிவாச்சாரியார்கள் உள்ளுக்குள்ளே போவதற்கு பயப்படுகிறார்கள். மடமடவென்று பூஜை செய்துவிட்டு வருகிறார்கள். அரைகுறையாக பூஜை நடக்கிறது. சிறிய வௌவால்கள் மேலே தொங்குகின்றன. புகை போடக்கூட நேரம் இல்லை என்கிறார்கள். இது தவறாகப்படுகிறது எனக்கு. இதுவும் குந்தவையனுடைய மனநுழைமைக்கு காரணமாக இருக்குமோ, மூத்தோர் சாபமோ என்று பயம் வந்தது எனக்கு. எனவே அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன். யாரை இதற்கு தலைமையாக போட்டு இந்த பள்ளிப்படைகளை சரி செய்ய ஏற்பாடு செய்வது? ராஜராஜரின் பள்ளிப்படை இருக்கிறது, பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை இருக்கிறது, பட்டமகிஷியின் பள்ளிப்படை இருக்கிறது. இன்னும் அதற்கு முன் உண்டான சுந்தர சோழர் பாராந்தகர் பள்ளிப்படைகளுக்கெல்லாம் இருக்கின்றது. இவைகளையெல்லாம் பாதுகாக்க ஒரு சரியான நபரை நியமிக்க வேண்டும். திரும்ப திரும்ப கிருஷ்ணராமனை தொந்தரவு செய்வது இந்த வயதில் எவ்வளவு வேலைகள் செய்வார்? இல்லை, எனக்கு யார் ஆள் என்று தெரிந்துவிட்டது. ராஜேந்திர சோழர் கை உயர்த்தினார். எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் யோசித்தார். நேற்று கூட அவர் கனவில் வந்தார். என்ன வேண்டும் ராஜேந்திரா என்று கேட்டார். உங்கள் ஆசைகள் வேண்டும் என்று சொன்னேன். கை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்போதுதான் அந்த கனவே ஞாபகம் வருகிறது. லகுலீச பண்டிதர், அவர் தஞ்சைக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் கனவு வந்திருக்கிறது. வந்தியத்தேவர் அவர்களே, லகுலீச பண்டிதர் எங்கிருக்கிறார் என்று விசாரிக்க சொல்லுங்கள். அத்தை, நான் விடைபெறுகிறேன். இங்கிருந்து உன்னுடைய பொருள்கள் எது வேண்டும்? அத்தை எழுந்து கொண்டே கேட்டாள். அதெல்லாம் வீரமாதேவி முடிவு செய்யட்டும். வீரமாதேவி, இங்குள்ள பொருள்களை ஏதாவது எடுத்து போக வேண்டுமா? புது வீடு, புது பொருள்களை உபயோகப்படுத்துவோமே தவிர இதையெல்லாம் ராஜராஜாதித்தன் அனுபவிக்கட்டும் என்று சொல்ல எல்லோரும் சரி சரி என்று சொன்னார்கள். ராஜேந்திரர் அந்த அந்தப்புறம் விட்டு கை கூப்பியபடி நீங்கினார். அந்தப்புற வாசலுக்கு வந்து நெடுஞ்சான் கிடையாக அத்தையின் கால்களில் விழுந்து வணங்கினார். வாளை எடுத்து அத்தையின் கையில் கொடுத்தார். அத்தை அந்த வாளை கையில் வைத்துக்கொண்டு, ஜெய விஜயீ பவ, சோலம் என்றும் உனதாகட்டும் என்று அவர் நெஞ்சில் அந்த வாளை அழுத்தினார். நெஞ்சில் அழுத்தப்பட்ட வாளை அப்படியே 2 கைகளாலும் பொத்திக்கொண்டு ராஜேந்திரர் பின்னடைந்தார். பிறகு இடுப்பில் சொருகிக் கொண்டார். மனைவிகள் புடைசூழ ராஜேந்திரர் போவதை அத்தை குந்தவை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தாள். மன்மதன் இத்தனை பெண்களுக்கு நடுவில் வாட்ட சாட்டமாக பீமசேனன் போல உடைவாளோடு நடந்து போய்க் கொண்டிருக்கிறான். அந்த பெண்களுக்குத்தான் இவன் மீது என்ன காதல், என்ன வெறி! ஒவ்வொருத்தையும் பார்க்கிற பார்வை இருக்கிறதே. அப்பா, என்னோடு இரு என்று கெஞ்சுகிறார்கள். அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டாள். ஒரு தாய் போல் தன் மகனுடைய காதலை பார்த்து படுகின்ற சந்தோஷம் அது. ராஜேந்திரர் தன் அரண்மனை வந்தபோது ராஜராஜாதித்தன் வந்துவிட்டதாக தகவல் வந்தது. அவனை உள்ளே வரச் சொன்னார். 24 வயதான ராஜராஜாதித்தன் துள்ளி குதித்துக் கொண்டு உள்ளே வந்தான். மீசை இப்பொழுது கருப்பாகி இருந்தது. முகத்தில் 2 நாள் தாடி இருந்தது. தோள்கள் அகலமாக இருந்தன. தலைமயிர் சிலும்பி இருந்தது. மஞ்சள் நிற சட்டை அணிந்திருந்தான். கரை போட்ட காளகத்தை பஞ்சகச்சம் போட்டு அணிந்திருந்தான். இடுப்பில் உடைவாள், முதுகில் கேடயம் என்று ஆயுதபாணியாக இருந்தான். 2 கைகளிலும் கேயுரம் மினுமினுத்தது.
உள்ளே ஓடி வந்து அப்பாவின் காலில் விழுந்து வணங்கினான். வாளை எடுத்து அப்பாவிடம் கொடுத்தான். நான் வெற்றி பெற்ற தேசங்கள் அனைத்தையும் உங்களுக்குச் சொந்தம் என்று கை உயர்த்தி வாளின் மீது கை வைத்து சத்தியம் செய்தான். அந்த வாளை ராஜேந்திர சோழர் கண்ணில் ஊற்றிக் கொண்டார். எடுத்து அவன் நெஞ்சில் பதிய வைத்தார். பதிய வைத்த வாளை அவன் 2 கைகளாலும் புத்திக் கொண்டான். பிறகு எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டான். சேர தேசத்திலிருந்து இனி ஒரு சிறு துரும்பும் நமக்கு எதிராக பேசாது. அடித்து நொறுக்கிவிட்டேன். அங்கிருந்து மதுரை வழியாக நாகை பயணப்பட்டேன். மதுரையிலும் எதிர்ப்புகள் எதுவும் இல்லை. நான் தென்பக்கம் போனேன். ராமேஸ்வரம் போய் அங்கிருந்து கடற்கரை ஓரமாக பயணப்பட்டு நாகை வந்தடைந்தேன். நாகையிலிருந்து தெற்கும் வடக்குமாக புத்த பிட்சுகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. நாகையில் ராஜேந்திர சோழர் விகாரை கட்டுகிற பொழுது எனக்கு தெரிந்து 15 புத்த பிட்சுகள் தான் இருந்ததாக சொன்னார்கள். இப்பொழுது 300-400 பேர்கள் இருக்கிறார்கள். அத்தனை புத்த பிட்சுகள் ஒரு விகாரைக்கு தேவையா என்று கேள்வி வந்தது. ஆனாலும் அங்கு விசாரிக்காமல் நேரே இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று வந்துவிட்டேன். அவை எனக்கு கவலைக்கிடமான விஷயமாக தோன்றுகிறது. அந்த பிட்சுகள் மக்களிடம் பழகுகிறார்கள். அவர்களிடம் பிச்சை கேட்கிறார்கள். அவர்களோடு உட்கார்ந்து பேசுகிறார்கள். சிவன் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். மதமாற்றம் செய்வார்களோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. சிலரை மதமாற்றமும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக தெரியவில்லை. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை நான் கவனிக்க வேண்டுமா அல்லது நீ கவனித்துக் கொள்கிறாயா? நீங்கள் உத்தரவிட்டால் நான் கவனித்துக் கொள்கிறேன். யார் கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். அங்கு இன்னும் என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்? கடல் நடமாட்டத்தை கவனிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அங்கிருந்து மரக்கலன்கள் வருகின்றன. எங்கிருந்து? ஸ்ரீ விஜயத்திலிருந்து. எதற்காக? சீனத்து கப்பல்களிலிருந்து பொருள்கள் வாங்கி ஸ்ரீ விஜயமே நேரடியாக சோழத்தில் விற்கலாம் என்று வந்திருக்கிறது. உள்ளே ஒரு மரக்கலனும் வரக்கூடாது. ஒரு விற்பனையும் நடக்கக்கூடாது. ஒரு பானை கூட விற்கக்கூடாது. ஒரு முழம் துணி கூட உள்ளே வரக்கூடாது. சொல்லிவிடு. நாம் சொன்னால் கேட்க மாட்டார்கள். அந்த காலங்கலங்களை பார்த்தால், அந்த பானைகளை பார்த்தால் நம் ஆட்களுக்கு ஆசை வருகிறது. எனவே தொலைவில் நிறுத்தி படகுகளில் ஏற்றி திருட்டுத்தனமாக கொண்டு வருகிறார்கள். கள்ளக்கடத்தல் அதிகமாகியிருக்கிறது. எனவே என்ன செய்ய சொல்கிறாய்? அந்த மரக்கலன்களை பாதி வழியிலேயே மடக்கி எரியூட்டி விட வேண்டும். 4 மரக்கலன்களை எரித்தால் ஸ்ரீ விஜயத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள். நல்லது, சரியான யோசனை. சீனத்து பண்டங்களை சீனத்து கப்பல்களிலிருந்து வந்தால் மட்டுமே நாம் ஏற்போம் என்று சொல்லிவிடுங்கள். உங்கள் பேச்சில் ஒரு தவறு இருக்கிறது. வந்தியத்தேவர் வேகமாக பேசினார். என்ன தவறு? ஸ்ரீ விஜயத்து மரக்கலன்களை சீன பொருட்களை நாம் பால்படுத்தினால் செய்தி சீனர்களிடம் சொல்லப்படும். சோழர்கள் சீனர்களை வெறுக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அது நமக்கும் சீனத்துக்கும் இருக்கும் நல் உறவை, நல்ல வியாபாரத்தை பாதிக்கும். நம்முடைய நானா தேசிகளும் மற்ற வணிக சபையினரும் இதை முக்கிய விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரம் பால்படக்கூடாது. எனவே நீ இடுவதோ அழிப்பதோ நல்லதில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். பிறகு என்ன செய்யலாம்? கொள்ளையடிக்கலாம். மரக்கலன்களை திருப்பி அனுப்பலாம். அல்லது மரக்கலங்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு அவர்களை சிறிய படகுகளில் ஊருக்கு போகச் சொல்லலாம். நல்ல யோசனையாக படுகிறது. பொருள்களை பால் செய்வானேன்? குந்தவை சொல்ல ராஜேந்திர சிந்தித்தார். ராஜராஜாதித்தா, நான் இதற்கு விடை ஊருக்கு கிளம்பும் முன் தெரிவிக்கிறேன். இனி இந்த அரண்மனை உன்னுடைய அரண்மனை. உன் மனைவியரை வந்து இங்கு சுகமாக தங்கச் சொல். இந்த இடத்தில் ஒரே ஒரு அறையில் கீழ்ப்பக்கம் குந்தவை குடியிருப்பால். மற்றபடி இந்த மேல் பகுதி முழுவதும் உனக்கு சொந்தமானது. மறுபக்கம் மற்ற ராஜராஜரின் அரசியர்களும் அங்கு இருப்பார்கள். இது மிக சுகமான இடம். ராஜராஜர் வாழ்ந்த இடம். நான் சந்தோஷமாக இருந்த இடம். இதை உனக்கு பரிசளிக்கிறேன் என்று சொல்லி ஆறத் தழுவிக்கொண்டார். அப்பனும் பிள்ளையும் மாறி மாறி கன்னங்களில் முத்தமிட்டுக் கொண்டார்கள். நீ இங்கு காவல் இருக்கிறாய் என்பதால் தஞ்சை பற்றி, தெற்கே எல்லைகள் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னையும் விட திறம்பட இதை நிர்வாகிப்பாய் என்று எனக்கு தெரியும். பரமன் மலபாடியாரும் கிருஷ்ணராமனும் அனுசரித்துச் செல். வந்தியத்தேவரே, லகுலீச பண்டிதரை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்ததா? ராஜேந்திர சொல்லிக்கொண்டே ராஜராஜாதித்தன் தோளில் கை போட்டுக் கொண்டு வெளியே வந்தார். லகுலீச பண்டிதரை பற்றி ஏன் செய்தி வேண்டும்? ராஜாதித்தன் விசாரித்தான். ஏன், சந்தித்தாயா? பெருவுடையார் கோவிலில் இருக்கிறார். இன்று காலை பெருவுடையாரை தரிசனம் செய்யும் பொழுது அவரையும் பார்த்து விட்டு வந்தேன். எங்கே உன் தந்தை என்று கேட்டார். போய் சொல்கிறேன் என்று சொன்னேன். மற்ற விஷயங்கள் பேசும் பொழுது இது மறந்துவிட்டது. நல்ல வேளை, இப்பொழுதாவது சொன்னாயே. தஞ்சை மக்களிடம் விடை பெறுவதற்கு முன்பு பெருவுடையார் கோவிலுக்கு போய்விட்டு வந்து விடுவோம். கிளம்புங்கள் என்று சொல்ல வெளியே அரசரின் தலை தெரிந்ததும் எக்காலங்கள் ஊதப்பட்டன. முரசுகள் முழங்கின. சோழம் 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 என்று போர் வீரர்கள் கத்தினார்கள். நேரடியாக போருக்கு போகிறோம் என்று நினைத்து ஆவேசப்பட்டார்கள். அரசர் கையமர்த்தினார். மெய்க்காவல் படையிடம் தன் திட்டத்தை சொன்னார். மெய்க்காவல் படை ஓடிப்போய் அங்குள்ள வீரர்களிடம் அரசர் கோவிலுக்கு போய் வருவார், வந்த பிறகு கிளம்பலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் அமைதியானார்கள். மெய்க்காவல் படை முன்னேற வந்தியத்தேவரும் ராஜராஜாதித்தனும் பரமன் மலபாடியாரும் பின்தொடர அவர்கள் பெரிய கோவிலை நோக்கி ஊர்வலமாக போனார்கள். கேரளாந்தகன் வாயிலை கடந்தார்கள். ராஜராஜர் வாயிலை கடந்தார்கள்.
முள்ளுக்குள்ளே எல்லா குதிரைகளும் ஒரு சேரப் போயின. முன்பக்கத்தில் படுத்திருந்த உருவம் சடேரென்று எழுந்து நின்றது. 6 அடி உயரம், இடுப்பில் கரைவேட்டி, மொட்டைத்தலை, தலை சுற்றி ருத்ராட்ச மாலை, கையில் வளைதடி, உடம்பு முழுக்க திருநீர், ஒற்றை கபாலம் தாங்கிய ருத்ராட்சம் கோர்த்த மாலை, கைகளில் பட்டை ருத்ராட்சம், கால்களில் வீரக்கடல், நெற்றியில் சுவர் பூசிய திருநீர். எழுந்து நின்று சிவோகம் என்று லகுலீச பண்டிதர் குரல் கொடுத்தார். ராஜேந்திர சோழர் தன் குதிரை விரைவாக முடுக்கினார். படிகளுக்கு அருகே போனார். தாவி இறங்கினார். படிகளில் ஏறி பாசுபதத்தை சேர்ந்து லகுலீச பண்டிதர் என்கின்ற சிவாச்சாரியரை விழுந்து வணங்கினார். எல்லா நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க. சோழ தேசத்தினுடைய பெருமை உலகெங்கும் பரவட்டும். உன்னதமான ஒரு அரசன் என்ற உன் பெயர் பூபூலம் இருக்கும் வரை நிலைக்கட்டும். இங்குள்ள பரதகண்டம் அரசர்கள் எல்லோரும் தனது நெஞ்சை காப்பாற்றிக் கொள்ள வாட்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீயோ அடுத்தவன் நெஞ்சை பிளப்பதற்காக வாள் வைத்திருக்கிறாய். சோழ தேசத்தின் புகழ் கடல் கடந்து பரவும், இது சத்தியம், சிவன் மீது ஆணை என்று உரக்கச் சொன்னார். மன்னர் எழுந்து நின்று கை கூப்பினார். நான் என்ன மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதையே சொல்கிறீர்கள். ராஜேந்திரர் மிருதுவான குரலில் பேசினார். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் தந்தை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? உன் பிள்ளை என்ன நினைக்கிறான்? சகலமும் நான் அறிவேன். சோழ தேசத்தின் பெருமை மேலும் கூடப் போகிறது. உன் மகனால் இன்னும் வளரப்போகிறது. இன்னும் 6 தலைமுறைகளுக்கு உன் சோழ தேசத்தை அசைப்பதற்கு ஆள் இல்லை. உங்கள் காட்டில் பொன்மழை பெய்யப் போகிறது. இது உன்னுடைய காலத்தின் ஆரம்பம். 6 தலைமுறைக்குப் பிறகு மங்குமா? வந்தியத்தேவர் கேட்டார். எது உயர்ந்ததோ அது தாழும், எது தாழ்ந்ததோ அது உயரும். இது உலகத்தின் நியதி வந்தியத்தேவரே. சோழ தேசம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமென்றால் அது நடக்காத காரியம். எங்கிருக்கிறீர்கள்? நூற்றாண்டுக்கு முன்பு எங்கிருந்தீர்கள்? சோழ தேசம் என்று ஒன்று உண்டா? சோழ பரம்பரை உண்டா? நடுவில் காணாமல் போயிருந்தீர்களே. விஜயாலயன் அல்லவா எடுத்து நிற்க வைத்தான். விஜயாலனுக்குப் பிறகு வந்த பராந்தகன் அல்லவா கொடி பறக்க விட்டான். அதற்குப் பிறகு வந்த ஆதித்தன் அல்லவா இன்னும் உயரக்குடியை தூக்கினான். சுந்தர சோழர் அல்லவா பலதும் காப்பாற்றினார். ராஜேந்திர சோழர் தகப்பன் ராஜராஜன் அல்லவா பெரும் புகழ் பரப்பினான். எவ்வளவு பெரிய கீர்த்திமான்கள் நிறைந்த பரம்பரை இது. மிகப்பெரிய வம்சம் இது. இது மேலும் தழைக்கும். எது உயர்ந்ததோ அது தாழும். இது விதி, மறக்கவே முடியாத விதி. எனவே தாழ்வதை பற்றி யோசிக்காமல் உயர்வது பற்றி யோசியுங்கள். என்ன வேண்டும் ராஜேந்திரா? எதற்கு இந்த கிழவனை தேடி வந்திருக்கிறாய்? உங்களிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும் என்று வந்தேன். தெரியும், உன் அத்தை வந்தியத்தேவரின் மாதேவியார் குந்தவை தேவி ஏதோ சொல்லி அனுப்பியிருக்கிறாள். ஆமாம், நான் தானே குந்தவைக்கு சொன்னது. சில விஷயங்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன. சோழ தேசத்தில் நிர்வாகம் சரியில்லை. போர் போர் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். குடிமக்களை யார் கவனிப்பது, கோவில்களை யார் கவனிப்பது என்று கேட்டேன். சில தவறுகள் எடுத்து காட்டினேன். ஆமாம், எல்லா தவறைகளையும் நானே சரி செய்து கொண்டிருக்க முடியாது. பள்ளிப்படை கோவில்கள் நிர்வாகம் செய்ய முடியவில்லை. அது தவறுதான், அது குற்றம்தான். அந்த குற்றம்தான் என் தங்கையின் தலையில் வந்து விழுந்திருக்கிறது. எனவே சோழ தேசத்தில் உள்ள அத்தனை பள்ளிப்படை கோவில்களையும் நீங்கள் நிர்வாகிக்கும்படியாக ஒரு சாசனம் எழுதித் தருகிறேன். அதை கல்வெட்டாகவும் மாற்ற முயற்சிக்கிறேன். லகுலீச பண்டிதர் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். இதற்கு உண்டான புல்களஞ்சுகள் 500 முன்பணமாக இப்பொழுது தருகிறேன் என்று திரும்பி ஓலை நாயகத்தின் கையிலிருந்து ஒரு மூட்டை பொற்களஞ்சு கனமாக தூக்கி அரசரிடம் கொடுக்கப்பட்டது. அரசர் மெல்ல இழுத்து லகுலீச பண்டிதரின் காலில் வைத்தார். கதவுக்கு பின்னால் இருந்த லகுலீச பண்டிதரின் சீடர்கள் வெளியே வந்தார்கள். லகுலீசர் கண்களால் உத்தரவிட அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆகட்டும் ராஜேந்திரா, பள்ளிப்படை கோவிலை நிர்வாகிப்பது என்பது கடினமான வேலை. சாதாரணமான சிவாச்சாரியார்கள் செய்ய முடியாத வேலை. உள்ளே நுழையவும் சில சமயம் அவர்கள் பயப்படுகிறார்கள். பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவிலுக்குள் காராமணி போட்டவன் கன்னத்தில் அடித்துவிட்டு வந்தேன். வாழை தோட்டத்தையும் வெட்டிச் சொல்லியிருக்கிறேன். எல்லா பள்ளிப்படை கோவில்களையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். அவர்கள் துணை உனக்கு உண்டு. உன்மீது எரிகின்ற அம்புகள் அவர்களால் தடுக்கப்படும். கவலையின்றி போய் வா. ராஜேந்திரர் இன்னும் 25 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்வான். கீழே சாளுக்கியத்திலிருந்து எந்தவித பிரச்சனையும் வராது. நீ கவனம் கொள்ள வேண்டியது சொல்லுங்கள். கிழக்கு திசை ஆடிக்கொண்டிருக்கிறது. நிசும்பசூதனி பலி கேட்கிறாள். ஆவேசமாக இருக்கிறாள், கோபமாக இருக்கிறாள். அங்கே கிழக்கு திசையில் சோழர்களுடைய கதறல்கள் காது கொடுத்து கேட்க முடியாதவர்களாக தவிக்கிறாள். எனவே கிழக்கு திசை நோக்கி படையெடுக்க வேண்டும். நீ படையெடுக்கும் முன்பு நிசும்பசூதனியை பார்த்துவிட்டுதான் போக வேண்டும். அப்படியே செய்கிறேன். ராஜேந்திர சோழர் கை கூப்ப அவர் கை தூக்கி விடை கொடுத்தார். ராஜேந்திர சோழர் பின்னடைந்தார். கீழே இறங்கினார். குதிரை ஏறினார். குதிரையில் இருந்தபடியே கோவிலை வலம் வந்தார். வேக வேகமாக கோவிலை விட்டு எல்லா குதிரைகளையும் வெளியேறியன. லகுலீச பண்டிதர் திரும்ப பெருவுடையாரை பார்த்தார். இந்த இளைஞன் சோழ தேசத்தின் பொக்கிஷம். இந்த இளைஞன் மன்னருக்கெல்லாம் மன்னன். இந்த இளைஞன் எருக்க முடியாத ஒரு காமவேல், மன்மதன், அழகன். அவன் சீரும் சிறப்புமாக இருக்க உன்னுடைய ஆசிர்வாதங்கள் வேண்டும். நீ அவனை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நீ அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கை கூப்பினார். கோவில் மணி உச்சிக்கால பூஜைக்கு அழைப்பாக ஒழிக்கத் துவங்கியது. கங்கை கொண்ட சோழன்
அத்தியாயம் 26. என்னம்மா இது? என்ன இந்த முற்பகல் வேளையில்? சொல்லியிருந்தால் நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா? என்ன உடம்புக்கு? முகம் வாட்டமாக இருக்கிறதே. மேலுக்கு சுகமில்லையா? அல்லது உள்ளே ஏதாவது பிரச்சனையா? வைத்தியர் வீட்டிற்கு வந்தால் முகம் வாட்டமாகத்தான் இருக்க வேண்டுமா? அல்லது முகம் வாட்டமாக இருக்கிறவர்கள்தான் வைத்தியர் வீட்டிற்கு வருகிறார்களா? இல்லை அம்மா, சந்தோஷமாக இருப்பவர்களும் வைத்தியர் வீட்டுக்கு வருவது உண்டு. நான் சந்தோஷமாக வந்திருக்கிறேன். அடடா, உங்கள் சந்தோஷம் எங்கள் வீட்டில் வந்து தங்கட்டும், தங்கி பெருகட்டும். பெருக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அம்மா, பூடகமாக பேசுகிறீர்கள். உங்கள் அளவு எங்களுக்கெல்லாம் புத்தி போதாது. கழுவத்தில் மருந்து போட்டு அரைத்து அரைத்து மூளை மங்கிவிட்டது. சொல்லுங்கள், என்ன உடம்புக்கு? உடல் நலம் நன்றாக இருக்கிறது. உங்களிடம் ஒரு விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறேன். என்னிடமா? விண்ணப்பமா? கட்டளையிடுங்கள் தாயே. சற்று பொறுங்கள். ராஜராஜ பிரம்மராயரின் மனைவி சோழகுல சுந்தரி கோவிலில் நடனமாடி திருமணமான பிறகு நடனத்தை விட்டுவிட்டு கணவரை உபசரிப்பதே வாழ்க்கை என்று இருந்தவள் ஞான சம்பந்தனின் தாய் வெளியே எட்டி பார்த்தாள். அங்கு இருந்த சோழகுல சுந்தரியின் தோழிகள் உடனே ஓடிப்போய் பெரிய வில்வண்டியில் இருந்து பட்டுத் துணிகள் போர்த்திய 2 தட்டுகளை கொண்டு வந்தார்கள். பழங்களும் திரட்டுப்பாலும் தேன்குழலும் இருந்த அந்த தட்டுகள் மருத்துவர்களிடம் மரியாதையாக வைக்கப்பட்டன. மருத்துவர் திகைத்தார். என்ன என்பது போல பார்த்தார். இது எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் மகனை நான் சேர்த்து கொண்டு தொழில் கற்றுக் கொடுக்கிறேன், என்னை பற்றி ஆஹா ஓஹோ என்று சொல்லியிருப்பான். அதை பாராட்டும் வண்ணமாக வைத்திருக்கிறீர்களா? உங்களை பற்றி மிக உயர்வாகச் சொல்கிறான். அதை பாராட்டும் வண்ணமாக நான் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். யாரிடம்? உங்களிடம். என்னம்மா இது? யார் யாருக்கு சம்பந்தம் வைப்பது? நீங்கள் அந்தனர் ராஜராஜ பிரம்மராயரின் ஒரே மனைவி. எப்படி சம்பந்தம் வைக்கப் போகிறீர்கள்? என்னுடைய மகன் ஞான சம்பந்தனுக்கு உங்கள் மகள் நாகரத்தினத்தை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். கடவுளே, நாங்கள் மருத்துவர்களம்மா, 4வது வருணம். அதனால் என்ன? நான் ஒன்றும் பார்ப்பனத்தி இல்லையே. உண்மையில் என்னுடைய தந்தை மறவர். கற்சிலை என்பது என் தாயின் பெயர். திருவாரூரில் நடனமாடிக்கொண்டிருந்தவர். என் தந்தையை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். அவருக்கு பிறந்த 3வது பெண் குழந்தை நான். என்னை ராஜராஜ பிரம்மராயர் விரும்பி திருமணம் செய்து கொண்டார். எனக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை ஞான சம்பந்தன். போர் பயிற்சி தருகிறேன் என்று சொன்னபோது வேண்டாம், நான் மருத்துவம் படிக்கிறேன் என்று வெகு திடமாகச் சொல்லி வெகு தெளிவாக உங்களிடம் வந்து சேர்ந்து விட்டான். உங்களை பற்றி மிக உயர்வாக சொல்கிறான். உங்கள் மனைவியை பற்றி மிக மரியாதையாக பேசுகிறான். வயிறு வாட விடமாட்டார்கள் என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, உங்கள் மகள் மீது அவனுக்கு பெரிய காதல். காதல் என்ன காதல்? மோகம். அவர் திகைத்தார். பெரிய வார்த்தைகள் சொல்கிறீர்கள். என்னம்மா, உனக்கு ஏதாவது தெரியுமா? மனைவியை பார்த்தார். மனைவி தெரியும் என்பது போல தலையசைத்தாள். என்னிடம் சொல்லவே இல்லையே. அவர் குரல் லேசாக கோபத்தில் உயர்ந்தது. எப்படி சொல்வது? இதைதான் சொன்னால் சீரலாக வரும், சொல்ல வேண்டியவர்கள் சொன்னால் சரியாக வரும் என்றுதான் அமைதியாக இருந்து விட்டேன். உங்கள் மகள் நாகரத்தினம் அழகியாம், கூரிய முகவாயாம், நீண்ட நாசியாம், வில்லொழுத்த புருவமாம், பெரிய கண்களாம், அடர்த்தியான தலைமுடியாம், அகலமான முதுகாம், கட்டுடம்பாக இருப்பாளாம். மருத்துவத்தை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறாளாம். மணிக்கணக்காக 2 பேரும் பேசுவார்களாம். அவருடன் பேசி பேசித்தான் நான் என்னுடைய மருத்துவ விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். அவள் எனக்கு மனைவியாக இருந்தால் நான் மிக சிறந்த மருத்துவனாக இருப்பேன். எனவே போய் பெண் கேள் என்றான். அம்மா, என்னவோ மோகம் என்று சொன்னீர்களே? ஆமாம், மோகம்தான். பேச்சு பேச்சாக இருக்குமா? கொஞ்சம் எல்லை தாண்டியிருக்கிறது. கடவுளே, இது நல்லதல்ல. இது பாபமில்லையா? என்ன பாபம்? அந்தன சிறுவனை நான் மடக்கி இழுத்து விட்டேன் என்று சொல்ல மாட்டார்களா? ராஜராஜ பிரம்மராயரை எதிர்த்து யாராவது பேசுவார்களா? பேச முடியுமா? ஆனால் அவர் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லையே. நான் சம்மதித்தால் அவர் சம்மதித்ததாக அர்த்தம். அவர் எங்கோ போர்முனையில் இருக்கிறார். ஆமாம் அம்மா, ஊரே போருக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் திருமணம் சம்பந்தம் பேசுவது நன்றாக இருக்கிறதா? சரியாகத்தான் இருக்கிறது. போர்முனைக்கு போக வேண்டும் என்று ஞான சம்பந்தம் பரபரக்கிறான். அப்படி போகும்பொழுது உடன் நாகரத்னத்தையும் அழைத்துப் போனால் அவன் வைத்தியம் செய்வது எளிது என்றும் தன்னுடைய குறிப்புகளை நாகரத்னம் சரியாக புரிந்து கொள்கிறாள் என்றும் மருந்து அரைப்பதில் வல்லவளாக இருக்கிறாள் என்றும் அடிப்பட்ட சோழ வீரர்களுக்கு விரைவில் வைத்தியம் செய்ய முடியும் என்று நினைக்கிறான். எந்நேரமும் மருத்துவம் பற்றி சிந்திக்கிறான். எந்நேரமும் மருத்துவம் பற்றி சிந்திக்கின்ற மகனுக்கு நான் அதற்கேற்ற பெண்ணைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் ஆசை காட்டி பார்த்தேன், அற்புதமான நடன அழகிகளை மனம் செய்து வைப்பேன் என்று. அவன் கையெடுத்து கும்பிட்டு விட்டான். அந்த அழகுக்கெல்லாம் நான் யோகியதையே இல்லை. என்னுடைய வேலை அழகை ஆதரிப்பது அல்ல, மருந்து அரைப்பது. என் மீது எப்பொழுதும் மருந்து நெடியும் கசப்பு வாசனையும் வீசும். எந்த நடன பெண்ணுக்கும் பிடிக்காது. எனவே தயவு செய்து அவர்களை வேதனைப்படுத்தி என்னையும் துன்பத்தில் ஆழ்த்தாதே என்று சொல்லிவிட்டான். நாகரத்தினத்தை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, பார்க்க வேண்டுமென்று அவரோடு வந்தேன்.
சோழகுல சுந்தரி சொல்ல அவர் மனைவியை ஏறிட்டு நோக்கினார். மனைவி மெல்ல பின்பக்கம் போனாள். சற்று நேரத்தில் 2 புஜத்திலும் வங்கி அணிந்து, கழுத்தில் காரை அணிந்து, மூக்கில் புல்லாக்கும், வலது மூக்கில் மூக்குத்தியும், காதுகளில் கனத்த தோடும் அணிந்து நெற்றிச் சுட்டியோடு வந்து நின்றாள். கைகளில் அடுக்கடுக்காய் வளையல்கள் இருந்தன. முள்ளியான உருவமாக இருந்தது. குல வழக்கப்படி கச்சு அணியாது இருந்தாள். நெற்றியில் பெரிய திலகம் இருந்தது. வட்டமான பிருஷ்டகம், நீண்ட தொடைகள், சிறிய பாதங்கள், உதடு சிவந்திருந்தது. கட்டழகி என்று சொல்ல முடியாது, களையானவள். வந்து பெரியவர்களை நமஸ்கரித்துக் கொள்ளம்மா என்று அம்மா சொல்ல திசை பார்த்து சோழகுல சுந்தரியை நமஸ்கரித்தாள். எழுந்து நின்று கண்ணோடு கண் பார்த்தாள். மிக மிருதுவாய் மிக்க நன்றி என்று சொன்னாள். சோழகுல சுந்தரிக்கு சிரிப்பு வந்தது. இழுத்து அணைத்துக் கொண்டாள். தலை தடவினாள். நெற்றியில் முத்தமிட்டாள். நான் அணைத்துக் கொண்டிருக்கிறேன், நீ என்னை கட்டிக்கொள்ள மாட்டாயா என்று மெல்லியதாக அதட்டினாள். கையை விரித்து மெல்ல சோழகுல சுந்தரியை தழுவிக்கொண்டு பிறகு சட்டென்று நாகரத்தினம் இறுக்கிக் கொண்டாள். அவளும் கன்னத்தில் முத்தமிட்டாள். காதோரம் வந்து, அப்பா, எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாள். அடியே, நீ மாயக்காரியடி, என் பிள்ளைதான் அத்துமீறி விட்டான் என்று நினைத்தேன், மீற வைத்து விட்டாய் என்று முணுமுணுக்க அவர்கள் 2 பேரும் வாய்விட்டு சிரித்தார்கள். மருத்துவர் விழித்தார். அம்மா, என் மகளை பிடித்திருக்கிறதா? மிகவும் பிடித்திருக்கிறது. சூட்சமாக பெண்ணாகியிருக்கிறாள். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. இதில் தெரிந்த பெண்கள் மிக குறைவு. வெறும் அசட்டு அழகாக இருந்தால் என் பிள்ளை காதலித்திருக்க மாட்டான். இவருடைய கெட்டிக்காரத்தனம்தான் அவளை ஈர்த்திருக்கும். இவருடைய சுறுசுறுப்பு தான் அவனை வியக்க வைத்திருக்கும். எனவே அவன் தேர்ந்தெடுத்திருப்பது சரியான பெண்ணைத்தான் என்பதில் எனக்கு எந்தவித குறைவும் இல்லை. இருப்பினும் அம்மா, நாங்கள் மருத்துவர்கள். என்ன திரும்ப திரும்ப இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை அம்மா, எனக்கு வேறு ஒரு கேள்வி இருக்கிறது, சொல்லுங்கள். அவர் அந்தனப் பிள்ளை, பூணூல் போடுகின்ற தகுதியுடையவர். அவர் நாளை இன்னொரு அந்தனப் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு, அந்த பெண் என்ன இருந்தாலும், நான் 2வதாக இருந்தாலும் நான் அந்தனப் பெண், நீ மருத்துவச்சிதானே என்று இவளை இழிவுபடுத்தினால் அது எங்களுக்கு வேதனையாக இருக்கும். சொல்லடி சொல், என் பிள்ளை என்ன சொன்னான் என்று சொல். சோழகுல சுந்தரி அதட்டினாள். அப்பா, என்னைத் தவிர வேற எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்றும் தாய் மீதும் தந்தையின் மீதும் கழுவலத்தின் மீதும் அவர் சத்தியம் செய்திருக்கிறார்கள். மோகம் என்று சொன்னீர்களே அம்மா, அதன் விரைவாக இருக்கலாம் அல்லவா? என் பிள்ளை ராஜராஜ பிரம்மராயருக்கு பிறந்தவன், உறுதிமிக்கவன், வாக்கு கொடுக்க மாட்டான், கொடுத்தால் மீறமாட்டான் என்று உங்களுக்கு தெரியாதா? தெரியும் அம்மா, நன்றாக தெரியும். இருந்தாலும் என் பக்கத்து மக்களை கேட்டுக்கொண்டு. உங்கள் பக்கத்து மக்கள் பல பேருக்கு இந்த காதல் விவகாரங்கள் தெரியும். அப்பொழுது நான் ஒருவன்தான் முட்டாளா? இல்லை, பெண்ணிற்கு தந்தை என்று உங்களிடமிருந்து பயந்து விலகியிருந்தார்கள். உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வைத்தியரின் மனைவி வைத்தியரை தள்ளிக்கொண்டு அந்த கூட்டத்தின் வேறு பக்கத்திற்கு போனாள். குசுகுசு என்று பேசினாள். நாகரத்தினமும் சோழகுல சுந்தரியும் இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டார்கள். இவைகள்தான் நகைகளா? இன்னும் இருக்கின்றனம்மா. என் வீட்டுக்கு வாடி, ஏகப்பட்ட நகைகள் இருக்கின்றன, அத்தனையும் உனக்குத்தான். ஆவலோடு பேசினாள். மருந்து அரைக்கும் கைகளுக்கு எதற்கம்மா நகைகள்? அடியே, எல்லா நேரமும் மருந்து அரைத்துக் கொண்டு இருக்கப் போகிறாயா? நீ வெளியே போகும் பொழுது விதவிதமாக போட்டுக்கொள்ள நிறைய புடவைகளும் நகைகளும் இருக்கின்றன. உனக்கு தருவதில் எனக்கு பெரிய சந்தோஷம். என் மகனுக்கு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறாள் என்பது மிகவும் ஆச்சரியம். காயத்திற்கு மருந்து போடுவதும் கட்டுப்போடுவதும் புண்ணை மெல்ல கீறி மறுபடியும் ஆற வைப்பதும் உனக்கு கைவந்த கலையாமே. விதவிதமாக உன்னை பற்றி சொல்லியிருக்கிறான். வைத்தியர் மறுபடி கூட்டத்திற்கு வந்தார். அம்மா, எனக்கு சம்மதம். ஆனால் மோகம் என்று சொன்னீர்களே, அந்த விஷயம்தான் வருத்தமாகிருக்கிறது. இவர்கள் 2 பேருமே என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று மெல்லிய கோபம் வருகிறது. சொல்லடி சொல், என்ன மோகம் என்று சொல். என் பிள்ளையிடம் பேசினாயே, அந்த கவிதையை உன் தகப்பனிடம் சொல். சீரலாய் சோழகுல சுந்தரி பேச நாகரத்தினம் நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள். குறுந்தொகை என்ற நூலில் 1000 வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட பாடல். இங்கே தலைவியை செவிலித்தாய் கேட்பதாக ஒரு விஷயம் வருகிறது. தலைவன் தலைவியை பார்க்க ரகசியமாக வந்தான். அவர்கள் 2 பேரும் மாந்தோப்புக்குள் நுழைந்தார்கள். தலைவன் தலைவியோடு கூடுவதற்கு அவசரமாக முயற்சி செய்தான். அவள் ஆடைகளை களைத்தான். செவிலித்தாய் தலைவியை தேடிக்கொண்டு வர அவன் பயந்து தோப்பை விட்டு ஓடிவிட்டான். நிலை குலைந்த ஆடையோடு இருக்கின்ற தலைவியை பார்த்து செவிலித்தாய் திகைத்துப் போனாள். என்னடி இது, கற்போடு இருக்கிறாயா இல்லையா என்று கதறலோடு கேட்டாள். அதற்கு அந்த தலைவி பதில் சொன்னாள். பசித்த யானை ஒன்று மாந்தோப்பிற்குள் வந்தது. தன்னுடைய நீண்ட துதிக்கையை தீட்டி மரக்கிளையை உடைத்தது. யாரோ வரும் சத்தம் கேட்டு பயந்து வெளியே ஓடிவிட்டது. இப்பொழுது மரக்கிளை முன்பு போல் இல்லாமல் அதே நேரம் விழுந்து கீழே கிடக்காமலும் ஒரு பட்டையில் தொங்கிக் கொண்டிருந்தது. என் கற்பும் அக்தே என்கின்றாள். நான் கற்போடு இருக்கிறேன், அதே சமயத்தில் இல்லை என்று பொருள்பட இந்த கவிதை அமைந்திருக்கிறது. நாங்களும் அவ்விதமே என்று சொல்லித் தலை குனிந்தாள். அவள் கண்கள் கலகியிருந்தன. அவள் தகப்பன் மெல்ல முன்னேறி அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தான்.
உன்னுடைய விருப்பப்படியே உன் திருமணம் நடக்கட்டும். எனக்கும் இதில் பூரண சம்பந்தம். நாகரத்தினம் முகம் பொத்திக்கொண்டு விசும்பத் தொடங்கினாள். சோழகுல சுந்தரி அவள் முதுகு தடவி தேற்றினாள். திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும். நடைபெற்று 2 பேரையும் போர்முனைக்கு அனுப்ப வேண்டும். போர்முனையில் தான் வைத்தியம் செய்வதற்கு உதவியாக தன்னுடைய மனைவி நிச்சயம் இருப்பாள் என்று ஞான சம்பந்தம் நினைக்கிறான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? எனக்கே இவளை அழைத்து போக வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. இப்பொழுது ஞான சம்பந்தம் போவதால் இவர்கள் இருவரும் போகட்டும், நான் தஞ்சையில் இருந்து கொள்கிறேன் என்று சொல்ல, எப்பொழுது திருமணம் என்று அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள். நாகரத்தினம் கொல்லைப்புறம் ஓடினாள். கவன்வில் எடுத்தாள். அடுத்த வீட்டு கிளையில் தொங்கிய மாங்காயை குறிப்பார்த்து அடித்தாள். மாங்காய் காம்பு சிதறி கீழே பொத்தென்று விழுந்தது. கீழே படுத்திருந்த ஞான சம்பந்தம் துள்ளி எழுந்தான். மாங்காயை எடுத்து நெஞ்சில் வைத்துக் கொண்டான். கனிந்து விட்டது என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. லகுலீச பண்டிதர் தன் வலுவான கைகளால் அந்த பெரிய மரக்கதவுகளை அழுத்தி திறந்தார். விதவிதமான ஓசைகளுடன் என்னை காணாத அந்த கதவு விரியத் திறந்தது. கோவிலுக்குள் காற்று சுழன்று அடித்து சருகுகளை மேலே தூக்கி நிறுத்தின. அந்த சுழற்சி யாரோ நின்று வரவேற்பது போல அவருக்கு தோற்றம் அளித்தது. அவர் கையெடுத்து கும்பிட்டார். அது பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை. பஞ்சவன் மாதேவி ராஜராஜ சோழரின் அணுக்கி. அந்த அணுக்கிக்கு மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவர் இறந்த பிறகு அவரை தகனம் செய்த அந்த அஸ்தியை கொண்டு வந்து இங்கு புதைத்து அதன் மீது சிவலிங்கம் எழுப்பினான். பழுவேட்டரையர் குலத்து பெண்மணி என்பதால் பஞ்சவன் மாதேவிக்கு பழுவேட்டரையர் சார்பாக துவாரபாலகர்களும் நந்தியும் அனுப்பப்பட்டது. அழகிய உறுதியான கற்றல்லி என்று எழுதப்பட்டது. மிகச் சிறந்த முறையில் கும்பாபிஷேகம் நடந்தது. ராஜராஜருடைய பட்டமகிழ்ச்சி அல்ல, தந்தையினுடைய மனைவி அல்ல, அவள் அணுக்கி, நடமாடுகின்ற பெண், அப்பாவின் காதலி. அவளுக்கு பள்ளிப்படை எழுப்ப வேண்டுமென்று அந்த பெண்மணி எவ்வளவு சிறந்தவளாக இருக்க வேண்டும், எத்தனை உத்தம ஸ்திரீயாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் பஞ்சவன் மாதேவி என்றால் சோழர் குலமே எழுந்து கை கட்டி நிற்கும். மாமன்னர் ராஜராஜரிடம் என்ன காரியம் ஆக வேண்டுமென்றாலும் அது பஞ்சவன் மாதேவி மூலம் போனால் நிச்சயம் நடக்கும் என்ற எண்ணமும் மக்களுக்கு இருந்தது. தஞ்சை எனக்கு வேண்டாம், நான் வேறொரு இடத்தில் வேறொரு நகரம் ஸ்தாபித்துக் கொள்வேன் என்று ராஜராஜரிடம் ராஜேந்திரர் சொல்ல இருவருக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. மிக தெளிவாக அதற்குள் புகுந்து பஞ்சவன் மாதேவி ராஜேந்திரனின் பக்கம் இருக்கின்ற நியாய தர்மத்தை எடுத்துச் சொல்ல ராஜராஜர் புரிந்து கொண்டார், சம்மதித்தார். ராஜேந்திரர் சோழருக்கு அதில் மிகப்பெரிய திருப்தியும் நன்றி உணர்ச்சியும் இருந்தன. அதன் விளைவாகத்தான் இந்த பள்ளிப்படை கோவில் எழுப்பப்பட்டது. ஆனால் கோவில் எழுப்பி என்ன புண்ணியம்? இது சீராக பராமரிக்கப்படவில்லையே. ராஜேந்திர சோழர் தஞ்சையை விட்டு நகர்வதற்கு முன்பே பல கோவில்கள் இப்படி இருக்கின்றன. அவர் நகர்ந்துவிட்டால் இதையெல்லாம் கேட்பாரே யாரும் இல்லை. ஒரே தலைமுறையில் இந்த கோவில்கள் பாழடைந்து போவதா? இந்த கிராமத்து மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மெல்ல கோபப்பட்டார். கோவிலுக்குள் காராமணிச் செடிகள் பயிரிடப்பட்டிருந்தன. நிருதியின் வாழை மரங்கள் இருந்தன. தரையோடு தரையாக இருந்த கிணற்றின் மீது புற்கள் மூடியிருந்தன. கருவறைக்குள் இருந்து வௌவால்கள் உள்ளேயும் வெளியேயும் பறந்து கொண்டிருந்தன. இப்பொழுது மெல்ல புறக்கணிக்கப்படுகிறது, இன்னும் வேகமாக புறக்கணிக்கப்பட போகிறது என்று லகுலீச பண்டிதருக்கு தெரிந்தது. வருத்தமானார். இங்கு சரியான தலைமை உட்காராவிட்டால் தஞ்சை மேலும் பாழடைந்துவிடும். இம்மாதிரியான பள்ளிப்படை கோவில்களுக்கு ஏற்கனவே ஜனங்கள் வருவதில்லை. யாருமே வராத இடமாக அமானுஷ்ய இடமாக போய்விடும். இந்த இடத்தில் மெல்லிய அமானுஷ்யம் இருக்கத்தான் செய்கிறது. பஞ்சவன் மாதேவி உலாவரும் இடமாகத்தான் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும். இங்கு 4 நாட்கள் உட்கார வேண்டும். அவர் கோவிலில் ஏறி சம்மணமிட்டு உட்கார்ந்தார். கிராம மக்கள் வரிசையாக உள்ளே நுழைந்தார்கள். எதனால் இந்த கோவில் பாழ்பட்டு கிடக்கிறது? எதனால் நீங்கள் பராமரிக்கவில்லை? இந்த கோவிலுக்குள் காராமணி விதைத்தது யார்? வாளை வளர்த்தது யார்? காராமணி விதைத்தவருக்கு 1 பொன் அபராதம், வாளை நட்டவருக்கு 20 மாடை அபராதம். சரியாக பராமரிக்கப்படாத உங்களுக்கு 2 பொன் அபராதம். இன்று மாலைக்குள் இந்த கோவிலுக்கு எண்ணெயும் சுத்த செய்ய துணிகளும் பெருக்க துடைக்க துடைப்பங்களும் நீரூற்றி கழுவிவிட குடங்களும் தேவைப்படும். உடனடியாக அதை கொண்டு வந்து சுத்தம் செய்ய வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும். குங்குளியம் போட்டு வௌவால்களை துரத்த வேண்டும். இங்குள்ள சிவாச்சாரியார் யார்? அவர் ஏன் வரவில்லை? பட்டீஸ்வரத்திலிருந்து சிவாச்சாரியார் வரவேண்டும். இந்த கோவிலுக்குள் வந்தால் அவருக்கு ஜுரம் வந்து விடுகிறதாம். அவருக்கு பயமாகியிருக்கிறதாம். அதனால் அவர் வரமறுக்கிறார். நாங்களாக எப்படி பூஜை செய்வது என்று பயந்து வெறுமே பூப்பட்டுமே மேலே தூவி விட்டு போய்விடுகிறோம். அதுவும் சில நாளாக நின்றுவிட்டது. சரி, நான் இங்கு அமர்ந்து பூஜை செய்யப் போகிறேன். தினசரி அபிஷேகம் செய்யப் போகிறேன். என்ன தொந்தரவு எனக்கு வந்துவிடுகிறது என்று நீங்கள் கூட இருந்து பார்த்து கொள்ளலாம். மிக அழகான, மிக அமைதியான, கேட்டதை கொடுக்கின்ற வலுவுடைய தேவதையின் கோவில் இது. ஒருபொழுதும் இதை புறக்கணித்து விடாதீர்கள். நான் இருக்கிறேன். எந்த கலவரமும் வேண்டாம். இன்னும் அரை நாளிகையில் நான் கேட்ட பொருள்கள் அத்தனையும் இங்கு வந்துவிட வேண்டும். உடனடியாக தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்ல கிராம மக்கள் பரபரப்பானார்கள். ராஜராஜ சோழரின் அணுக்கி பஞ்சவன் மாதேவி சந்தோஷமானாள். லகுலீச பண்டிதரை நோக்கி கும்பிட்டார். உள்ளே இருக்கின்ற தேவதை தன்னை வணங்குவது அவருக்கு தெரிந்தது. அவர் கை உயர்த்தினார்.
இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. உன் மகன் போருக்குப் போகிறான், அவனுக்கு துணை செய்ய வேண்டியது உன் கடமை. அவனை வாழ்த்து தாயே என்று லகுலீசர் விண்ணப்பித்துக் கொண்டார். மஞ்சள் நிற கொழுக்கட்டை மந்தாரை ஒன்று சுழன்று வந்து ராஜேந்திரர் தலையில் அமர்ந்து கொண்டது. தோட்டத்திலிருந்து காற்றில் மிதந்து வந்தது. ஓஹோய் என்று எல்லோரும் வியந்தார்கள். ராஜேந்திர சோழர் அதை தலையில் இருந்து எடுத்துக்கொண்டு கண்ணில் உற்றிக்கொண்டு பிறகு வலது காதில் சுருகிக் கொண்டார். ராஜேந்திர சோழர் கட்டிலில் உட்கார்ந்திருக்க அவனுடைய மனைவியர் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். பறவை மட்டும் 2 அடி தள்ளி இருந்தால் மற்றவர்கள் தழுவிக்கொள்ளட்டும் என்பது போல அந்த செய்கை இருந்தது. பறவை, சபை கூட இன்னும் எத்தனை நாழிகை ஆகும்? 1/4 நாழிகை ஆகும் என்று சொல்கிறார்கள். 1/4 நாழிகையில் சகலரும் வந்து விடுவார்கள். அத்தனை சேனாதிபதிகளும் இங்கு இருப்பார்கள். அந்த புறத்திற்கு மறுபுறம் இருந்த அரண்மனையில் ஒவ்வொரு சேனாதிபதியாக உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு தக்கவாறு ஆசனங்கள் போடப்பட்டன, உபச்சாரங்கள் செய்யப்பட்டன. அருள்மொழிப்பட்டன் ஒரு நாற்காலியில் கைப்பிடியில் அமர்ந்தபடி வாசலையை பார்த்து கொண்டிருந்தான். யாரெல்லாம் வருகிறார்கள், யாரெல்லாம் வரவேண்டும் என்று அவன் மனம் வேகமாக கணக்கு போட்டுக் கொண்டிருந்தது. நாராயண கவி என்ற புலவரும் சதூரான பண்டிதரும் தனியாக வீற்றிருந்தார்கள். இவர்கள் இருவருமே நாள் நட்சத்திரம் குறிப்பதில் வல்லவர்கள். இது பெருஞ்சபை, படையெடுக்கும் முன்பு என்ன செய்யப் போகிறோம் என்று சேனாதிபதிகளுக்கு தெளிவாக அறிவித்துவிட வேண்டும். சேனாதிபதிகள் தங்கள் படை வீரர்களுக்கு சொல்வார்கள். எனவே என்ன செய்யப் போகிறோம், எப்படி செய்யப் போகிறோம் என்பதை சொல்வதற்காக இந்த கூட்டத்தை ராஜேந்தர் கூட்டியிருக்கிறார். கூட்டம் குறைவர கூடிவிட்டது என்று ராஜேந்திர சோழருக்கு உள்ளுணர்வு சொன்னது போலும் சரக்கென்று எழுந்து நின்றார். ஒவ்வொரு மனைவியரும் இருக்க அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார். பறவை, என்னோடு வா என்று சொல்லி சால்வையை மேலே போர்த்தி நெற்றியில் திருநீரிட்டு வெளியே வந்தார். பறவை மேலே சால்வை போட்டு பின் தொடர்ந்தாள். ராஜேந்திர சோழர் உள்ளே நுழைந்ததும் தடேர் தடேர் என்று கைத்தடிகள் தரையில் தட்டி கட்டியக்காரன் உரத்த குரலில் அவர் வருகையை அறிவித்தான். திருமன்னி வளர 2 நில மடந்தையும் போர் செய்ய பாவையும் சீர்தனிச் செல்வியும் தன் பெரும் தேவியராக இன்புற என்று அவருடைய மெய்கீர்த்தியை புகழை உரத்த பாடினான். அவன் மெய்கீர்த்தியை முடித்ததும் சோழம் 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 என்று சேனாதிபதிகள் பிளறினார்கள். ராஜேந்திர சோழர் வலது கையை இறுக்க முடி தன் மார்பில் பட்டென்று மோதிக்கொண்டு சோழம் 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 என்று அடிக்குரலில் சொன்னார். எல்லோரும் அவரை நமஸ்கரித்தார்கள். ராஜேந்திர சோழர் பதிலுக்கு நமஸ்கரித்தார். அமரச் சொல்லி சைகை காட்டினார். எல்லோரும் அமர்ந்தார்கள். அமரும் சலசலப்பு சிறிது நேரம் இருந்தது. பிறகு எந்த சப்தமும் இல்லாமல் அமைதியாக அவர் பேச்சுக்கு காத்திருந்தது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என் உயிரினும் மேலான சோழ தேசத்து சேனாதிபதிகளே, மாவீரர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர் கை கூப்பினார். எல்லோரும் தங்கள் கைகளை சிரம் மேல் கூப்பி அவருக்கு பதில் மரியாதை செய்தார்கள். நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. எதற்கிந்த போர் என்பதை மட்டும் தெளிவுபட சொல்ல விரும்புகிறேன். என் தங்கையினுடைய மகன், என் மருமகன் வேங்கி தேசத்திலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பதிலாக வேறொரு பெண்ணுக்கு பிறந்த விஷ்ணுவர்த்தன விஜயாதித்தன் என்பவனை பட்டம் ஏற்க நம்முடைய குல எதிரியான மேலை சாளுக்கியத்து மன்னன் ஜெயசிம்மன் பல வகையில் முயன்று வருகிறான். ஆனால் என் மருமகனை பதவியில் அமர்த்துகின்ற போர் அல்ல இது. அது ஒரு சாக்கு. மேலை சாளுக்கியம் கீழை சாளுக்கியத்தை வளைத்து கீழை சாளுக்கியத்தோடு கலந்த பிறகு சோழ தேசத்திற்குள் நுழைய எண்ணம் கொண்டிருக்கிறது. நாம் போய் அடித்து நொறுக்கினோம் அல்லவா, பதிலுக்கு நொறுக்குவோம் என்று சபதம் செய்திருக்கிறது. நாம் கைப்பற்றினோம் அல்லவா, அந்த இடங்களெல்லாம் உள்ளுக்குள் நுழைத்து இவை மறுபடியும் என்னுடைய இடம் என்று கொக்கரிக்கிறது. தொண்டை நாட்டை கபலீகரம் செய்வோம், காஞ்சிபுரத்தை எரியூட்டுவோம் என்றெல்லாம் மேலை சாளுக்கியர் பேசுகிறார்கள். திருவொற்றியூரை சூறையாடப் போகிறோம், மயிலை திருவல்லிக்கேணியை எரியூட்டப் போகிறோம் என்று அங்குள்ள மக்களுக்கு ஓலை அனுப்புகிறார்கள். மக்களை கலவரப்படுத்துகிறார்கள். இரட்டைப்பாடி, அதாவது வடமேற்காக போய் பிறகு மறுபடியும் வடகிழக்காக திரும்பி மானியக்கேடியம் போய் மானியக்கேடத்தை அடுத்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து இன்னும் சற்று கிழக்காக நகர்ந்து வேங்கியை நோக்கி வர வேண்டும். ஒரு படை கடற்கரை சாலை வழியாக வேங்கியை நோக்கி போகும். நமக்கு துணையாக குடகிலிருந்து மரிஜா வந்து நம்மோடு சேர்ந்து கொள்கிறார். ஆக இடுக்கி தாக்குதல். ஒரு தூணும் நிற்க ஒட்டாது, ஒரு அரண்மனையும் நிற்க ஒட்டாது, ஒரு வீடும் நிற்க ஒட்டாது. சகலத்தையும் இடித்து தள்ள வேண்டும். யானையை விட்டு இடிக்க வேண்டும். நிலைக்காலை பெயர்க்க வேண்டும். தூணை பெயர்க்க வேண்டும். இதை முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுமையான தண்டனைதான் அவர்களை மறுபடியும் சண்டைக்கு வராமல் இருக்க வைக்கும். இதோடு நாம் முடிந்து விடுவதில்லை. வேங்கியை தாண்டி ஒட்ட தேசத்திற்கு போக வேண்டும். ஒட்டர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், பல்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பற்களை உடைக்க வேண்டும். அதை தாண்டி மகிபாலன் இருக்கின்ற பால வம்சத்து மாலவ தேசத்தை அடித்து நொறுக்க வேண்டும். பிறகு கங்கையை கரையை அடைய வேண்டும்.
கங்கை கரைக்கு போவது என்னுடைய நோக்கமல்ல. கங்கை கரைக்கு போய் கங்கை நீரை எடுத்து வந்து இங்குள்ள கோவில்களுக்கு கொடுப்பது விருப்பமென்றாலும் அதுவல்ல நோக்கம். நம்முடைய நானாதேசிகள் வணிகர்கள் ஸ்ரீ விஜயத்தில் மிகப்பெரிய துன்பங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த துயரம் பார்க்க வயிறு எரிகிறது. அதை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே இந்த போரை தொடர்ச்சியாக ஸ்ரீ விஜயத்தை நோக்கி போக வேண்டும். அப்படி ஸ்ரீ விஜயம் நோக்கி போக கங்கை கரை முகத்துவாரத்தில் நிற்கின்ற கடாரத்து படகுகள், நாவாய்கள், பெரும் நாவாய்கள் இவைகளை எல்லாம் வளைத்து பிடித்து வர வேண்டும். திரும்ப வரும்பொழுது ஒரு நாவாய் கூட்டம் நாகப்பட்டினம் வந்து சேரும். நாம் தரை வழியாக வந்து சேருவோம். எனவே கங்கையை தொடுவது ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய நாவாய்களை கொண்டு வர வேண்டும். இந்த நாவாய்களின் அளவு பிரமிக்கதாக இருக்கிறது என்று வணிகர்கள் சொல்கிறார்கள். அந்த நாவாய்கள் 4 யானைகள் நிற்கலாம், 100 குதிரைகள் நிற்கலாம், 300 ஆட்கள் இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேருக்கும் குடிநீரும் உணவும் வைத்துக் கொள்கின்ற வசதியும் இருக்கலாம், போர்க்கருவிகள் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான நாவாய்களை நாம் அங்கிருந்து எடுத்து வரப்போகிறோம். இங்கேயும் நாவாய்கள் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதைத் தாண்டி சேர தேசத்திலிருந்து கைப்பற்றி நாவாய்கள் வெகு சீக்கிரம் நாகை வந்து அடையும். எனவே ஸ்ரீ விஜயம் நோக்கி போகின்ற ஒரு அமைப்பும் நம்மிடையே இருக்கிறது. இன்று கிளம்பினால் மறுபடியும் சோழ தேசம் வரை எத்தனை காலமாகும் என்று நினைக்கிறீர்கள் என்று பேசி அவர் நிறுத்தினார். சேனாதிபதிகள் ஆய் என்று வாய்ப்பிழந்து வண்ணம் உட்கார்ந்திருந்தார்கள். ஸ்ரீ வல்லபரே, சொல்லுங்கள், இப்பொழுது கிளம்பினால் எப்பொழுது ஆகும்? 2 வருடங்களாவது ஆகும். மிக நல்லது, மிகச் சரியாக சொன்னீர்கள். 2 வருடங்கள் ஆகும். தஞ்சைக்கு வந்து நாகையில் படகு ஏறப் போவதில்லை. கீழே சாளக்கியத்திலேயே ஒரு நல்ல துறைமுகமாக பார்த்து நாம் படகு ஏறிவிடுவோம். தூதுவர்களை அனுப்பி ஈழத்திலிருந்து நாவாய்கள் வர வேண்டும். ஈழத்து நாவாய்கள் மட்டுமல்ல, சேர தேசத்திலிருந்து கொண்டு வந்த மிகப்பெரிய மரக்கலன்களும் நம்மை நோக்கி வரவேண்டும். எவ்வளவு கொள்ளுவோமோ அவ்வளவு கீழே சாளக்கியத்தில் ஏரி மீது உள்ளவர்கள் திருமலையிலும் திருக்கடை மல்லையிலும் பிறகு நாகையிலும் ஏறிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக 120 மரக்கலன்களுக்கு மேலாக ஸ்ரீ விஜயத்தை அடைய வேண்டும். எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு கீழே சாளக்கியத்தில் ஏறி மீதி உள்ளவர்கள் திருமலையிலும் திருக்கடை மல்லையிலும் பிறகு நாகையிலும் ஏறிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக 120 மரக்கலன்களையும் மேலாக ஸ்ரீ விஜயத்தை அடைய வேண்டும். ஸ்ரீ விஜயத்தின் வரைபடம் இதுதான் என்று சொல்ல அருண்மொழி மிகப்பெரிய வரைபடத்தை ஆணியில் அடித்து இறக்கினான். எல்லோரும் எழுந்து நின்றார்கள். விஜயத்தின் கிழக்கு பக்கம் பரந்த வயல்வெளிகள் உடையன. ஸ்ரீ விஜயத்தின் மேற்கு பக்கம் முழுவதும் மலைகளால் ஆனது. மலைகள் என்றால் உயர்ந்த மலைகள் அல்ல, சிறிய பசும் குன்றுகள். இந்த குன்றுகளுக்கு நடுவே இடைவெளி உண்டு. அந்த இடத்திலிருந்து காலாட்படை போகும். கிழக்கே யானைகளும் குதிரைகளும் இறங்கும். இங்கேயும் இருமுனை தாக்குதல். ஸ்ரீ விஜயத்தை தீயிட வேண்டும். அவர்களை நம் பக்கம் சேர்க்க வேண்டும். அவர்கள் துணையோடு கடாரம், காம்போஜம் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்க வேண்டும். அத்தனை தங்கமும் நமக்கு வேண்டும். ஏனெனில் ஜெயங்கொண்டத்தில் நான் கட்டுகின்ற அரண்மனைக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். மேலை சாளுக்கியத்திலிருந்தும் இரட்டைப்பாடியிலிருந்தும் இலக்கத்திலிருந்தும் ஏன் ஒட்டர்களிடமிருந்தும் கீழே சாளுக்கியத்திடமிருந்தும் கலிங்கர்களிடமிருந்தும் ஆட்கள் வர வேண்டும். இங்கு வந்து கல் சுமக்க வேண்டும். நமக்கு அவர்கள் கூலி கொடுப்பதற்கு உண்டான தங்கத்தை ஸ்ரீ விஜயத்திலிருந்து கொள்ளையடிக்க வேண்டும். கடாரத்திலிருந்து கொள்ளையடிக்க வேண்டும். யாரேனும் ஒரு ஆள் விரல் நிமிர்த்தினால் கூட அந்த விரல் தரிக்கப்பட வேண்டும். யாரேனும் ஒருவர் முறைத்தால் கூட நெஞ்சில் கத்தி இறக்கப்பட வேண்டும். தூ என்று ஒரு பெண் துப்பினால் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்கள். ஒரு சேனாதிபதியை நோக்கி ராஜேந்திர சோழர் கேட்டார். சேனாதிபதி திகைத்தார். பலீர் என்று கன்னத்தில் அறைவேன். கூடாது. அந்த இடத்திலேயே சிரதேசம் செய்ய வேண்டும். பெண்ணை கொள்வதா என்று யோசிக்காதீர்கள். தூ என்று துப்பியது உங்கள் மீது அல்ல, என் மீது, சோழ தேசத்தின் மீது, சோழ தேசத்து வணிகர்கள் மீது. 2 கைகளையும் செதுக்கி ஒன்றாக கட்டி கடைசி வரை சிவனை கும்பிட்டுக் கொண்டிருடா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸ்ரீ விஜயத்தில். விடுவேனா? அவர்கள் கைகளை தரிப்பேன், முதுகு விரிய அடிப்பேன். பெண்களை அடித்தால் ஆண்கள் பதறுவார்கள் அல்லவா? பெண்களை அடிப்பேன், ஆண்களை பதற வேண்டும். பதறி சண்டைக்கு வர வேண்டும். அப்படி சண்டைக்கு வந்தவனை குத்திக் கொள்ள வேண்டும். பெண்களை அடித்தாலும் எவன் மௌனமாக கை கட்டி கொண்டு நிற்கிறானோ அவனை நம் பக்கம் துணையாக வேண்டும். குழந்தைகளை அனுப்பி கிணற்றில் விஷம் கலந்தார்களே, ஞாபகம் இருக்கிறதா? 367 வீரர்கள் இறந்தார்கள், ஞாபகம் இருக்கிறதா? அதுபோல இங்கும் நடக்கலாம். எனவே ஒரு வயது குழந்தையை கூட ராஜேந்திர சோழன் நம்ப மாட்டான். அவனும் எதிரி, எதிரியின் மகன் எதிரி. பாம்புக்கு பிறந்தது பாம்பு, தேலுக்கு பிறந்தது தேல். தேலுக்கு பட்டு பூச்சியா பிறக்கும், பைங்கிளியா பிறக்கும். எனவே சிறிதளவும் ஈவிரக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய போர் இது என்பதை சொல்லத்தான் உங்களை அழைத்தேன். பாவம் விட்டு விட்டேன் என்று தயவு செய்து என்னிடம் சொல்லாதீர்கள். நான் உங்களை விடமாட்டேன். அவ்வளவு கடுமையாக என்னால் இருக்க முடியாது என்று உங்களில் யாரேனும் நினைப்பின் அவர்கள் இப்பொழுதே ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கோட்டை காவல் வேலை நிச்சயம் தருகிறேன். ஏன், நெல் அளக்கிற வேலை, பருத்தி துணிகளுக்கு பாகு போடுகிற வேலை, கம்மாளர்களுக்கு உதவியாக இருக்கிற வேலை என்று பல வேலைகள் நீங்கள் செய்யலாம். போர்முனைக்கு வந்தால் ராஜேந்திர சோழருக்கு இப்போது இருக்கின்ற வெறி உங்களுக்கும் இருக்க வேண்டும். இதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். சத்திரிய சிகாமணி கொங்காழ்வார் எழுந்தார். ஜெயசிம்மன் தோற்றோடி போவான் என்பது என் எண்ணம்.
நாம் வருவதற்கு முன்பு அந்த இடத்தை வேங்கி காலி செய்து ஓடிப்போய் வடக்கே ஒளிந்து கொள்வான் என்பது என்னுடைய அனுமானம். இருக்கலாம். நாம் ஜெயசிம்மனை பின்தொடருவோமா, அல்லது? கங்கைக்கு போக வேண்டும். என் தந்தை செய்து முடிக்காத ஆசைப்பட்ட அந்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும். சோழ தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் ஒரு சொம்பு கங்கை ஜலம் தரப்பட வேண்டும். புதிய ஏரி ஒன்றை ஜெயகொண்டத்திற்கு அருகே நிர்மாணித்து அதில் கங்கையை கலந்து அது முழுவதும் கங்கை என்று நாம் கொண்டாட வேண்டும். வடக்கே இருந்த கங்கை தெற்கே ராஜேந்திர சோழனால் வந்தது. பகீதரன் தவம் செய்து கொண்டு வந்து கங்கை ராஜேந்திரன் எந்த தவமும் செய்யாமல் அவனுடைய சேனாதிபதிகள் துணையோடு இங்கே கொண்டு வந்து விட்டான் என்ற புகழ் எனக்கு வேண்டும். சோழம் 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 என்று அவர்கள் கத்தினார்கள். ராஜேந்திர சோழர் வாழ்க என்று அவர்கள் கத்தினார்கள். ராஜேந்திர சோழர் விழி சிவக்க, பற்கள் நரநரக்க, மீசை முறுக்கியபடி உடம்பில் ஒரு பதட்டத்தோடு எழுந்தார். பறவை மெல்ல முதுகில் கை வைத்து தடவினார். அவர் திரும்ப பறவையை பார்த்து சிரித்தார். அமைதியானார். என்னுடைய எண்ணம் கங்கையை கொண்டு வருவது, கடற்படையை உருவாக்குவதும் தான். இது மிக முக்கியம். எனவே அடுத்த 2 வருடங்களுக்கு நமக்கு தஞ்சை பற்றி எண்ணமே இருக்கக்கூடாது. ஆனால் சோழ தேசத்திற்காகத்தான் இதை செய்கிறோம் என்ற நினைப்பு நமக்குள் இருக்க வேண்டும். 2 முறை நாள் குறித்து நாள் நகர்ந்துவிட்டது. சதுர பண்டிதரே, இப்பொழுது சொல்லுங்கள், எந்த நாள் கிளம்பலாம்? நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு சூரியன் மிக நல்ல கிரகம். சூரிய ஓரையில் சூரிய திசை நோக்கி, அதாவது கிழக்கு நோக்கி சற்று நகர்ந்துவிட்டு பிறகு வடக்கு நோக்கி நகருங்கள். இந்த கேள்வி வரும் என்று காத்திருந்தது போல சதுரான பண்டிதர் சொல்ல அவர்கள் மறுபடியும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். வேறு ஏதேனும் கேள்வி இருக்கிறதா? ஒரு இடம் நிரப்பாமல் இருக்கிறது. அருண்மொழி உரக்க குரல் கொடுத்தான். சபை அவனை நோக்கி திரும்பியது. துறையிலே நடக்கின்ற போரில் நமக்கு காயம் ஏற்பட்டால் அதற்கு மிகச்சரியான மருந்துகளை நம்முடைய மருத்துவர் குழு வைத்திருக்கிறது. ஆனால் கடல் பயணம் எப்படி என்று நம்மில் பலருக்கு தெரியாது. என்ன மருந்துகள் வேண்டும் என்பது நமக்கு அனுபவம் இல்லை. எனவே இதற்கு அனுபவமிக்கவர்கள் யார், எங்கிருக்கிறார்கள், என்ன மருந்து, என்ன விதமான கடல் நோய்கள் வரும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் போனால் பலகீனமாக அங்கு போய் இறங்குவோம் என்று தோன்றுகிறது. வணிகர்களை கேட்டால் போதுமா, அல்லது வைத்தியர்களை கேட்க வேண்டுமா? வணிகர்களையும் கேட்போம், வைத்தியர்களையும் கேட்போம். வைத்தியர்களில் மிக முக்கியமான உத்தம சோழ மிலாருடையாரும் ராஜராஜ சோழ பிரம்மராயரும் உத்தம சோழ கோனும் நகர்ந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்முதுகு படையினர். முன்னே போய் திருவொற்றியூரில் தங்கிவிட்டார்கள். எனவே வைத்தியரைத்தான் நாம் அழைக்க வேண்டும். நல்லது, வைத்தியரை அழைத்து வாருங்கள். வணிகர்களிடம் சந்தேகம் கேளுங்கள். இதை கிருஷ்ணராமன் அவர்கள் பொறுப்பாக எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்ல, சபை களையலாம் என்று கட்டியக்காரன் சொல்ல எல்லோரும் வெளியே நகர்ந்தார்கள். ராஜேந்திர சோழர் சிம்மாசனத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார். மெல்ல இறங்கினார். பரவியின் தோளில் கை வைத்து நகர்ந்தார். அருண்மொழி, என்னோடு வா என்றார். அருண்மொழி அந்த புறத்துக்குள் நுழைந்தான். வேற்று ஆண்மகன் வருகிறான் என்று தெரிந்ததும் பட்ட மகிழ்ச்சியும் ராஜேந்திரர் மனைவியும் மேலே சால்வையை போர்த்திக் கொண்டு எழுந்து நின்றார்கள். சகலரையும் கால் தொட்டு அருண்மொழி வணங்கினான். அவனுக்கு ஆசனம் அளிக்கப்பட்டது. கடல் நோய் என்று ஒன்று உண்டா? அப்படி வருமா? நீ சொன்னது எனக்கு புதிராக இருந்தது. யோசிப்பதற்குள் சபை கலைந்துவிட்டது. என்னது வரும் கடல் நோய்? பலதும் வரும். தலை சுற்றும். ஆடிக்கொண்டே இருப்பதால் வாந்தி வரும். உணவு உண்ண பிடிக்காது. குளிர்காற்றிருப்பதால் மூக்கில் தடுமன் பிடிக்கும். பிறகு மூச்சிலுப்பு இருக்கும். பிறகு ஜுரம். கண் திறக்க ஒட்டாத அளவுக்கு கடும் ஜுரம் இருக்கும். அந்த கடும் ஜுரத்தோடு தரையிறங்கினால் என்ன போர் செய்வது? இதை நிச்சயமாக நமது போர் வீரர்கள் சமாளித்தாக வேண்டும். அடடே, அப்படியானால் இதற்கு உண்டான மருந்துகள் என்ன? தெரியாது. நான் இதுவரை கடற்பயணம் போனதில்லை. ஆனால் இப்படியெல்லாம் தொந்தரவு இருக்கும் வணிகர்கள் சொல்வார்கள். வணிகர்களிடம் மருந்து இருக்குமா? இருக்கலாம். 20 பேருக்கு 30 பேருக்கு மருந்து இருக்கலாம். நாம் 120 மரக்கலன்களில் போக வேண்டுமென்றால் எத்தனை, எங்கிருந்து, எப்படி? இது முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் போலிருக்கிறதே. சரி, வைத்தியரை வரவழைத்துவிடு. வைத்தியர் குழுவையே வரவழைத்துவிடு. நாம் பேசுவோம். நீ மட்டும் பேசுகிறாயா, அல்லது நானும் வரட்டுமா? நீங்களும் இருங்கள். புதிதாக வேறு ஏதேனும் செய்திகள் அவர்கள் தரக்கூடும். ஒருவேளை அவர்களுக்கும் இதில் பரிச்சயம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? ராஜேந்திரர் கேட்டார். அவர்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்காது. ஏனெனில் வணிகர்கள் அவர்களிடமிருந்து தான் மருந்துகள் வாங்கி போகிறார்கள். வணிகர்களை எப்போது சந்திக்கலாம்? நாளை மறுநாள் தானே போகிறோம். அதனால் நாளை காலையில் சந்திக்கலாம். அருண்மொழிப்பட்டன் சொன்னான். போய் வா அருண்மொழி. என்ன அவசரமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அழைக்கலாம். அவர் உள்ளே நகர அருண்மொழி வெளியே வந்தான்.